மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயரும் துறை எடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகுமன் படைத்த திருவாளன் வாசமலர்மன் கழவடங்க வந்த பிறப்பை வணங்கும். தூக்குசீர் திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்லவரான் எங்கள் பாக்கிய பயராம் பதிக்குன்றைவாள் செக்கிழாரடி சென்னி இருக்கும். எல்லாம் வல்ல பெருமான் அந்தரும் பன்னார்மொழியமுடனவர் திரு நாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அந்தரும் பெருங்கருணை நாயகுடனவர் அந்தரும் பெருங்கேடிலியப்பர் திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய புனார் திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி உரையாசிரி சிவக்கணையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து அடியனுடைய ஞானசிரி பிறந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எழுந்தடி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை எல்லாம் மனமொழி மைகளாலை வணங்கி அமைகின்றேன். என்பார்ந்த சிவனை செல்வர்களே, இன்று எரிபத்த நாயனார் புராணம் இன்னைக்கு ஆரம்பம். இலைமலிந்த வேள்நம்பி எரிபத்தற்கடியே கரூர் நகரத்துல ஆணிலையப்பரை வழிபாடு செய்து கொண்டு வந்த ஒரு நாயனார் எரிபத்த நாயனார். அவருடைய தொண்டு என்ன அப்படின்னா, அடியார்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் அப்படின்னா அதை துடைப்பது. பெருமானுக்கு நம்ம பெரிய புராணத்தில் எப்படின்னா, இறைவனுக்கு தொண்டு செய்தவர்கள், இறைவனுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்தவர்கள், ரெண்டு பேருக்கும் தொண்டு செய்தவர்கள். அடியார்களுக்கும் இறைவனுக்கு ரெண்டு பேருக்கும் தொண்டு செய்தவர்கள். அப்படி ரெண்டா பிரிக்கலாம். கண்ணப்ப நாயனார் இறைவனுக்கு தொண்டு செய்தவர், குங்குளி கடை நாயனார் இறைவனுக்கு தொண்டு செய்தவர். அதே மாதிரி சண்டீஸ்வர நாயனார் இறைவனுக்கு தொண்டு செய்தவர். இளையான்குடி மாற நாயனார் அடியாருக்கு தொண்டு செய்தவர். இயல்பகை நாயனார் அடியாருக்கு தொண்டு செய்தவர். எரிபத்த நாயனார் அடியாருக்கு தொண்டு செய்தவர். மெய்ப்பொருள் நாயனார் அடியாருக்கு தொண்டு செய்தவர். ஏனாதி நாயனார் அடியாருக்கு தொண்டு. இப்படி எல்லாம் நம்ம ரெண்டா பிரிக்கலாம். அந்த வகையில எரிபத்த நாயனார் என்னன்னா, அடியார்களுக்கு ஏதாவது துன்பம் அப்படின்னா அதை துடைப்பது அவருடைய கடமை. ஒரு கையில ஒரு மலு வச்சிருப்பார் எப்பொழுதும். அந்த மலுவின் மூலமாக அடியார்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை துடைப்பது. அடியார் பணியை தேடிட்டு போவாராம் தினசரி. யாருக்காவது ஒரு அடியாருக்கு ஏதாவது இன்னைக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்படிதான் திரு சிறுத்தொண்ட நாயனாரும் வாழ்ந்தார். சிறுத்தொண்ட நாயனாருடைய கடமை என்னன்னா, ஒரு நாளைக்கு ஒரு அடியாருக்காவது அன்னம்பாளிப்பு செஞ்சுட்டு அதுக்கு பிறகுதான் சாப்பிடணும். அந்த நாள் முழுக்க அடியார் வரலைன்னு வச்சுங்களேன், அவர் சாப்பிட மாட்டார். ஆமா, நிறையதலி திருமுடியார் அடியாரை நாள்தோறும் முறைமையானால் முன்னூட்டி பின்னொன்னும் விருப்பத்தில் மிக்கவர் அப்படின்னார். முன்னூட்டி பின்னொன்னும். அவர் ஒரு அடியாருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவார். அந்த மாதிரி ஒரு கொள்கை. அடியார் வராதனாலதான் அன்னைக்கு அடியாரை தேடி போறாரு. பெருமானே வந்து அடியாரா போய் அடியார போனவர் என்ன கேட்டார், பிள்ளைக்கறி கேட்டாரு, அதையும் கொடுத்தார் இல்லைங்களா. அதாவது நம்ம எல்லாம் வந்து நாயன்மார்களுடைய தொண்டை வந்து பார்த்து அவங்களை வணங்கிக்கத்தான் வேணுமோ ஒழிய, அந்த மாதிரி எல்லாம் தொண்டு நம்மால செய்ய முடியாது. வந்த அடியார் கேட்டாருன்னு மனைவியும் கொடுக்க முடியாது. வந்த அடியார் இரவு நேரத்தில் வந்தாருன்னு சொல்லி விதைச்ச நெல்லை எடுத்தெல்லாம் நம்ம அரிசி எல்லாம் உண்மை போக்கி அரிசி எல்லாம் அதெல்லாம் நடக்கிற காரியமே கிடையாது. அப்புறம் பெற்ற குழந்தைய 5 வயசு குழந்தைய வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லேன்ட்டார். மனைவி சொன்னாங்கிறதுக்காக வாழ்நாள் முழுக்க 2 பேரும் தனந்தனியா உடல் மெய்யுணர்வு இல்லாம 2 பேரும் வாழ்வது அப்படிங்கிறது நடக்காத காரியம். கண்ணை பெயர்ந்து பெருமானுக்கு அப்புறது அப்படிங்கிறது நம்மளால முடியவே முடியாது. அது ஏதாவது பொட்டு கீழே தண்ணி பட்டிருக்கும், அதனால அப்படி சகமா தெரியுதுன்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா. ஆனா கணப்ப நாயனார் அப்படி நினைக்கல. தூரத்துல இருந்து வர்ற பொழுதே அதை பார்த்த உடனே ஆவியேன் கண்டவண்ணம் பரமனாருக்கு அடுத்தது என்னன்னு, ஆவியின் இனியங்கள் அத்தனாருக்கு அடுத்தது என்னென்ன, மேவினார் பிரியமாட்டா விமலனாருக்கு அடுத்தது என்னென்ன. இதுவரைக்கும் சாமி நல்லா இருந்தாரு, இந்த பாவியனுடைய கண் பட்டதுனால இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு வருத்தப்பட்டாரு. எல்லாம் பண்ணாரு. கடைசியா கூனுக்கு மருந்து கூன் அப்படிங்கறது நினைவு கூர்ந்து தன்னுடைய கண்ணை பெயர் தப்பினார். அப்படின்னா அந்த தொண்டல் நாம் செய்யவே முடியாது. அதான் பட்டினத்தடியிலே சொல்றாரு, எல்லாம் துறந்த பட்டினத்தடிகள். பட்டினத்தடிகள் மாதிரி துறந்தவங்க யாருமே கிடையாது. பல கோடி சொத்துக்கள் அந்த காலத்திலே திறந்துட்டு போனவர். ஒன்னும் வேண்டாம், காதற்ற ஊசியும் வாராது கடைவழிக்கேன்னு போனவர். இந்த செல்வங்கள் எல்லாம் எப்படின்னா காதற்ற ஊசி மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலேயே சொன்னவர். அவரே என்ன சொல்றாரு அப்படின்னா, வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லேன், மாது சொன்ன சோலால் இளமை துறக்க வல்லே நல்லேன், நாளாரில் கண்ணிடர்ந்து அப்ப வல்லே நல்லேன்ட்டார். இந்த 3 தொண்டை என்னால செய்ய முடியாது அப்படின்ட்டு. வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லேன், ஒரு அடியார் கேட்டாருங்கிறதுக்காக 5 வயசு பிள்ளை என்னால வந்து அறிந்து உணவு கொடுக்கவே முடியாது அப்படின்ட்டார். அந்த தொண்டை என்னால செய்யவே முடியாதுன்ட்டாரு. அப்புறம் என்ன சொன்னாரு, அப்புறம் மாது சொன்ன சோலால்,
மனைவி தானே, மனைவி சொன்ன ஒரு சூளுரைக்காக தீண்டுவீராயின் எம்மை திருநீலகண்டம் என்று சொன்னதுக்காக வாழ்நாள் முழுக்க அவர் ரெண்டு பேரும் தனியா இருந்தாங்க. அந்த வீட்டை விட்டு வெளியில போகல. அம்மா எப்படின்னா வெளியிலேயே போகல, அந்த வீட்டிலேயே இருக்கிறாங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்த உடல் இன்பம் என்று சொல்லி அது மட்டும் கிடையாது. அப்படி இருக்கிறது யாருக்கும் தெரியாது. கற்பூர் மனைவியாரும் கணவனார் காண எல்லாம் கற்பூர் மனைவியாரும் கணவனார் காண எல்லாம் பொற்புறம் மெய்யுறாமல் பொருந்துவ போற்றி செய்ய இப்புறம் முடியாதங்கள் இருவரும் வேறு வைகினர். வீட்டை விட்டு வெளியில போகலையா, சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு போய் வெளியில் போயிடுவாங்க இல்லையா பெண்கள், அந்த மாதிரி எல்லாம் போகல அந்த அம்மா. இப்புறம் முடியாதங்கள் இருவரும் வேறு வைகி, ஒரே வீட்டுல தனித்தனியா இருக்கிறாங்க. இந்த பக்கம் ஒருத்தர், இந்த பக்கம் ஒருத்தர். அதான் சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க கடைசியா, அற்புறு புணர்ச்சியின்மை அயலறியாமல் வாழ்ந்தார் அப்படின்னு. வேற யாருக்கும் தெரியாது. கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் எந்த வயசுல நாம கேட்கணும் பெரிய புராணத்தை? 20 வயசு 25 வயசுல கேட்கணும். 80 வயசுல கேட்டா என்ன, ஏதோ இப்படி எல்லாம் இருந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமே வழியா வாழ்க்கையோட நம்ம ஒப்பிட்டு கொண்டு வர முடியாது. அதுக்காகத்தான் சின்ன வயசுலயே அதெல்லாம் கேட்கணுங்கிறது. ஏதோ ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்குது கேட்கறாங்க, ஒரு சிலருக்கு வாய்ப்பு இல்லை, கேட்க முடியறது இல்லை. அற்புறு புணர்ச்சியின்மை அயலறியாமை வாழ்ந்தார் அப்படிங்கறத இதுல நமக்கு இந்த சரீரத்திலேயே முக்கியம். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. அவங்க 2 பேர்த்துக்கும் தெரியும், சிவபெருமானுக்கு தெரியும், அவ்வளவுதான், வேற யாருக்கும் தெரியாது. சரி, எத்தனை நாளைக்கு ஐயா ஒரு வருஷமா இருக்குமா, ஒரு 6 மாசமா இருக்குமா அப்படின்னா அப்படி இல்லை. என்ன சொல்றாரு, வடமொழி இளமை நீங்கி வடிவுறு மூப்பு தளர்வோடு சாய்ந்தும் அன்பு தம்பிரான் தரத்து சாயார் அப்படின்னாரு. அதான் ரொம்ப முக்கியம். வடமொழி இளமை நீங்கி சின்ன வயசு ஒரு 20-22 வயசுங்க. அப்போ ஆனது இது கடைசியா 80 வயசு வரைக்கும் 2 பேர் அப்படியே இருக்கு. நம்மளால முடியுமா? நாயன்மார் மாதிரி வாழ முடியுமா? 60 வருஷத்துக்கு மேலேயே கையில குச்சி இல்லைன்னா கீழே விழுந்துருவாங்க. அந்த மாதிரி அப்படின்னா எத்தனை வயசு இருக்குன்னு பாருங்க. 95 வயசுங்க. சென்னை பையா குச்சியெல்லாம் எல்லாமே ஜம்முன்னு நடந்து வர, இன்னும் நூல் எழுதிட்டு இருக்கிறார், சமய தமிழ் நூல் எழுதிட்டு இருக்கிறார் சென்னை பையா. எங்க நம்ம சொக்கலிங்க ஐயா அப்படிதான் 85 வயசாச்சு, நல்லா இருக்கிறாங்க. அப்ப அதுக்கு மேல இருக்கணும் இல்லையா? அதான் சொல்றாரு, வடமொழி இளமை நீங்கி வடிவுறு மூப்பு தளர்வோடு சாய்ந்தும் அன்பு தம்பிரான். அது அவங்களுக்கு தளர்வு வந்துடுச்சு, ஆனா பெருமாளுடைய அன்பு கொஞ்சம் கூட குறையல. அதுதான் நமக்கு வேணும். என்ன ஆனாலும் சரி பார்த்துக்கலாம், நம்மளுடைய துன்பம் நம்மளோட இருக்கின்ற பெருமானுக்கு நமக்கு பெருமானுடைய திருவருளை நம்ம மறக்கவே கூடாது அப்படின்னு அப்படி வாழ்ந்தவர். அதனால பட்டணத்தடிகளே சொல்றார், மாது சொன்ன சோலால். அம்மா என்ன சொன்னாங்க, தீண்டுவீராயின் எம்மை திருநீலகண்டம்னா என்ன தொடக்கூடாது. ஒரு பரத்தையினுடைய வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு என்ன நீங்க தொடக்கக்கூடாது. கணவன் மனைவி புனிதமான ஒரு உறவு, ஒரு விலை மாதருடைய வீட்டுக்கு போயிட்டு வந்த பின்னாடி என்ன தொடக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதை எத்தனை நாள் காப்பாத்தினார் அப்படின்னா வாழ்நாள் முழுக்க காப்பாற்றினார். அதனாலதான் பட்டணத்தடிகள் சொல்றார், மாது சொன்ன சூழால். மனைவி சொன்னதெல்லாம் ஒரு பெரிய காரியம் அப்படி எல்லாம் இல்லை. அதெல்லாம் ரொம்ப அப்படியெல்லாம் காப்பாற்றணுங்கிற அவசியம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா நாயனாரு காப்பாற்றி இருக்க. அதனால மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வரலேன் அப்படின்னு ஒரு மனைவி சொன்னதுக்காக இப்படி இருக்கிறது அப்படிங்கிறது யாராலையும் முடியாது. அப்புறம் அடுத்து சொல்றாரு, 4 கண்ணிடர்ந்து அப்ப வரல. 6 நாள் தான் பழகினாரு. யாரு? கணவன் நாயனார் காலத்தினாதர்கிட்ட. நம்ம எத்தனை வருஷமா அவினாசியப்பரை பாக்குறோம். அந்த அன்பு வருமா நமக்கு அப்படின்னா அது போன பிறப்புடைய தொடர்ச்சி இல்லைங்களா? 4 கண்ணிடர்ந்து அப்பா வரலே நல்ல. பெருமாள் மேல 6 நாள் அவ்வளவு அன்பு வருமா? கணவன் நாயனாருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வந்தது, வேற யாருக்கும் வராது. சாமி பார்த்தோம்னா இப்படி தன்னந்தனியா இருக்கிறீங்களே சாமி, இப்படி இந்த வேடர்கள் இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள சிங்கம் இருக்குது, புலி இருக்குது, கரடி இருக்குது, இப்படி எல்லாம் இருக்கலாமா? நமக்கு அந்த எண்ணம் வருமானு பாருங்க. வந்ததுன்னா நாம கணவனாயனாருடைய அன்புக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கிட்ட கிட்ட வந்துட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். சொல்றார், வெம்மர குளத்து வந்த வேட்டுவச்சாதியார் போல் கைமலை கரடி வேங்கை அரிதிரு காணந்தன்னில் உம்முடன் தனியாயுள்ள ஒருவருமின்றி கேட்டேன், இம்மலை தனியே நீருங்கு இருப்பதே என்று நெய்வார் அப்படின்னு. இப்படி தன்னந்தனியா இருக்கிறீங்களே, இப்படி எல்லாம் யார் இருப்பாங்க? வேடுவர்கள் தானே இப்படி எல்லாம் இருப்பாங்க. சிங்கம் இருக்குது, புலி இருக்குது, கரடி இருக்குது, இப்படி தனியா உட்கார்ந்து இருக்கிறீங்களே. சிவலிங்க திருமேனியை பார்த்து சொல்றேன், ஒரு ஆள் ஒருத்தர் அங்க உட்கார்ந்து இருக்கல, சிவலிங்க திருமேனியை பார்த்து இப்படி எல்லாம் சொல்றாரு. அப்புறம் என்ன சொன்னார், இளைத்தனர் நாயனார் என்று இண்டச் சென்று எய்தி வெப்பின் விளைத்தலு முதலை கண்டு முடிவசை வளரை காலால் வளைத்த ஒரு செருப்பால் மாற்றி வாயில் மஞ்சள் நீர் தம்மை விளைத்தன் குமிழ்வார் போல குணனாருக்கு முடிமேல் விட்டார்.
இளைத்தனர் நாயனார். சாமி ரொம்ப இழைச்சு போயிட்டாருன்னு சொல்ற. சிவலிங்க திருமேனியை பார்த்து இழைச்சு போயிட்டாருன்னு சொன்னேன். இது வரைக்கும் யாரும் இல்லை. எந்த நாயன்மாரும் அப்படி சொல்லல. சாமியை பார்த்து இழைச்சு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னவர் கணக்கு நாயனார். அதுதான் உண்மையான அன்பு. அந்த பக்தி என்னால செய்ய முடியாது அப்படின்ற யாருங்க பட்டணம் தெரியல சொல்லிட்டார். மணிவாசக பெருமான் எவ்வளவு பெரியவர், அழுது அடியடைந்து அண்ணல் இல்லையா? திருவாசகனுக்கு எல்லாரும் படிக்கிறோம். அவர் என்ன சொல்லாரு? கண்ணப்பரை போல ஒரு அன்புடையவங்களை எல்லாம் நீங்க ஒரு அடியாரை ஏற்றுக்கொண்ட பிறகு எந்த காரணத்தை கொண்டு நீங்க என்னை ஏற்றுட்டீங்க? கண்ணப்பருடைய அன்பு எங்க, என்னுடைய அன்பு எங்க? நான் கண்ணப்பர் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பர் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டரளி வண்ண பணித்து என்னை வாயென்ற வான்கருணை சுண்ண பொன்னிட்டிற்கே சென்றுவதாய் தும்பினார். அப்படி போயிட்டு இருந்தானா திருப்பெருந்துறையில. வாதவூரா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அங்க போய் பார்த்தா அடியார் பெருமக்கள் எல்லாம் அப்படியே குருந்த மரத்தடியில் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இவரும் போய் உட்கார்ந்தாராம். இவரும் போய் உட்கார்ந்தவரை கூப்பிட்டு மணிவாசக பெருமானை கூப்பிட்டு சாமி என்ன பண்ணாராம்? காதல அஞ்செழுத்த போதி இருக்கிறார். சிவாய நம்ம காலத்துக்கு அவர் தலைமையில வச்சிருக்கிறார். திருவடி தேய்ச்சி கொடுத்திருக்கிறார். ரெண்டும் செஞ்சிருக்கிறார். இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? அப்படி வாங்கின மணிவாசக பெருமானே என்ன சொல்றாருன்னா, கண்ணப்பர் ஒப்பது ஒரு அன்பின்மை கண்டபின் என்னப்பர் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டர்களே அப்படின்னு சொல்லி பெருமான் கேட்கிறாரு. இது மாதிரி இந்த நாயனார் எப்படின்னா, அடியார்களுக்கு துன்பம் அப்படின்னா உடனே அப்படி பொங்கி எழுந்துருவார். யாரா இருந்தாலும் சரி. பட்டத்து யானையவே வெட்டி வீழ்த்த போற அரசனுடைய பட்டத்து யானையை வெட்டினா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அரசனையே வெட்டுற மாதிரியா. புகழ்ச்சோழருடைய பட்டத்து யானையை வெட்டி வீழ்த்திய பெருமை நாயனாருக்கும். இழைமழிந்த வேள்நம்பி எரிபத்தற்கடியேன் அப்படின்னு சொல்லி திருத்தொண்ட தொகையில இலை வடிவனதாய் புகழ் மழிந்த மலு ஆயுதத்தை ஏந்திய நம்பியாகிய எரிபத்த நாயனாருக்கு நான் அடியேன் ஆவேன் என்று சொல்லி, எரிபத்த நாயனாருக்கு நான் அடியேன் என்று சொல்லி நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் திருத்தொண்ட தொகையில பாடணும் இல்லையா? திருத்தொண்ட தொகை திளைவாளந்தம் கடியார் மணி எல்லாத்துக்கும் தெரியும். அதுல இலைமழிந்த சருக்கத்துல முதல் சரிதான் இருங்க. ஒரு சருக்க நாம முடிச்சிருக்கிறோம், 2 சருக்கம் முடிச்சிருக்கிறோம். ஒன்னு திருமலை சருக்கம். திருமலை சருக்கத்துலதான் தருந்தாட்கட புராணத்துக்கு வரைக்கும் வந்தோம் இல்லைங்களா? அது முடிஞ்சு திளைவாளந்தம் சருக்கம் முடிச்சாச்சு. இப்ப இது 3வது சருக்கம். திருத்தொண்ட தொகையில பார்த்தா 2வது சருக்கம். ஆனா பொதுவா பார்த்தோம்னா 3வது சருக்கம். மொத்தம் 13 சருக்கத்துல இப்பதான் 3வது சருக்கம் வந்திருக்கும். திருத்தொண்ட திரு அந்தாதி நம்பியாண்டார் நம்பிகள் என்ன சொல்றாரு? ஊர்மதில் 3 உத்தமர்க்கு என்றோர் உயர்தவத்தோன் தார் மலர் கொய்யா வருவன் தன்னின் மலர் பறித்த ஊர்மலை மேற்கொள்ளும் பாகர் உடல் துணி ஆக்கும் அவன் நேர்மொழி மாமதில் சூழ் கருவூரில் எரிபத்தனே. கருவூரில் எரிபத்தன் என்று சொல்லக்கூடிய அடியவர் என்று சொல்லி சொல்றார். அதாவது வகை நூல்ல பறந்து செல்லும் இயல்புடைய ஊர்மதில் 3, அதாவது திரிபுரங்களை பெருமான் எரித்தார் இல்லைங்களா? அதை சொல்றார். மல்லல் நீர் ஞாலம் தன்னுள் ஊர்மதில் 3 உத்தமர்க்கு அப்படின்னா அந்த திரிபுரங்களை எரித்த பெருமானுக்கு என்றோர் உயர்தவத்தோன் என்று சொல்லி அப்படி 3 புறங்களை எதிர்த்த பெருமானுக்கு உத்தமர்னா சிவபெருமான் உத்தமர் என்று சொல்லி இங்க கருவூர் திரு ஆநிலையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பசுபதீஸ்வரர் சொல்றார் உத்தமருக்கு அப்படின்னு சொல்லி. மாதவத்தோன் அந்த கோயில்ல சிவகாமி ஆண்டார் என்று சொல்லி ஒருவர் மலர் பறித்து பெருமானுக்கு சாற்றுவார். அவளுக்கு பேரு சிவகாமி ஆண்டார், வயசானவர். தினசரி மலர் பறித்து திருப்பள்ளி தாமத்துக்கு மலர் கொடுக்கிறது அவருடைய பணி. மலர் பறித்து பெருமானுக்கு சாற்றுவது ஒரு நல்ல தொண்டுங்க. அந்த தொண்டு தினசரி வயசானவர் அவர் தினசரி செய்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அது நம்முடைய தேவாரத்தில் கூட ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்தில் என்ன சொல்றாருன்னா, தவ முயல்வோர் மலர் பறிப்பு அப்படின்னு. ஒருத்தர் மலர் பறித்து பெருமானுக்கு போடணும்னு நினைக்கிறாங்கன்னா தவம் செய்யறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்றாங்கன்னு அர்த்தம். அதுவே தவம் முழுமையும் சொல்ல முடியாது. அடிப்படை பெருமானுக்கு மலர் பறிச்சு நம்ம சாப்பிடணும். உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில். உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில் என்ன? நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மலர் எடுத்து பெருமானுடைய திருவடியில வச்சுட்டு அப்புறமா சாப்பிடுறது. அதான் தவம் முயல்வோர் மலர் பறிப்ப என்று சொல்லி சொல்லுவார். ஆளுடைய பிள்ளையாருடைய தார் மலர்னா திருப்பள்ளி தாமம். திருப்பள்ளி தாமம்னா காலையில திருப்பள்ளி எழுச்சிக்கு மலர் கொண்டு போறது அவருடைய பணி. அப்படி திருப்பள்ளி தாமம் கொய்யா வருபவன் அப்படின்னா கொய்து கொண்டு வருபவர் அப்படியே எதிர்மறையில் சொல்லுவாங்க. அப்படி தினசரி மலர் பறித்து கொண்டு பெருமானுக்கு சாற்றுவதற்காக வரக்கூடியவர்
நான் அந்த சிவகாமி ஆண்டார் என்று சொல்லி சொல்றார். அப்படி அந்த மலரை என்ன செஞ்சது? பட்டத்து யானை பறித்து கீழே சிந்தியது. பட்டத்து யானை சிந்தியதுனால ஒரு மலை பாகருடன் அப்படி பட்டத்து யானை சிந்தியதற்கு யார் காரணம்னா தடுக்காத விட்ட பாகர்கள் காரணம் இல்லைங்களா? குத்துக்கால் பாகர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும் இல்லைங்களா? பாகர்கள் தான் காரணம் என்று சொல்லி அந்த யானையையும் அந்த பாகரையும் உடல் துணித்தவர் மதிலால் சூழப்பட்ட கருவூர் சோழர்களின் ராஜதானிகளில் ஒன்றாகிய அந்த கருவூரில் இருக்கக்கூடியவர் என்று சொல்லி எரிபத்த நாயனார ஒரு பாட்டுல சரிதத்தை எல்லாம் சொல்றார். அந்த பட்டத்து யானை என்ன செஞ்சதுன்னா அது கொஞ்சம் அப்படியே நல்ல ஒரு அப்படி ஒரு எப்படி சொல்றது மதம் பிடித்த மாதிரி போகுது. அப்படி போற பொழுது அவர் மலர் தண்டுல வந்து மலர் பறித்து அப்படி மேல கொண்டு வர்றார். எப்படி மலர் கொண்டு போகணுங்கிறதுக்கெல்லாம் விதி இருக்குதுங்க. முழங்கால் கீழே இந்த இடுப்புக்கு கீழே மலர் கொண்டு போகக்கூடாது. கோயிலுக்கு மலர் கொண்டு போற பொழுது இப்படிதான் கொண்டு போவோம். கூடையில வச்சு இப்படிதான் மேலதான் வச்சு கொண்டு போவோம். கீழே வந்து நம்ம அது காலுக்கு கீழே வரவே கூடாது. நம்ம எப்பொழுதும் மலர் அதனால தண்டு ஒண்ணு அந்த தண்டுல வந்து பூக்கூடையை வந்து தொங்க விட்டிருப்பார். அது அந்த பூக்கூடை விழான்னு சொல்லி நடக்கும். எப்பன்னா விஜயதசமிக்கு முந்தின நாள் அஷ்டமியில அந்த விழாவுக்கு போனீங்கன்னா கரூர்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் அந்த பூக்கோளையோட வருவாங்க. பாக்குறதுக்கே அந்த காட்சி ரொம்ப நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர்னால 1000 பேரும் பூக்கோளை வச்சிருப்பாங்க. எல்லாத்துக்கும் பூக்கோளை அங்க கொடுப்பாங்க. அந்த மலர் வந்து சாமி கொண்டே அர்ச்சனை பண்ணுவாங்க. போயிருக்கிறீங்க? அதான் நான் அடியானெல்லாம் போயிருக்கிறேன். அந்த விழா இன்னைக்கு நடக்குது. அது எப்ப நடந்தது அப்படின்னா அந்த விஜயதசமிக்கு முந்தின நாள் அஷ்டமியில அந்த வழிபாடு செய்வாங்க. அப்படிப்பட்ட அந்த மலரை பறிச்சு சிந்தியதுனால என்ன பண்ணார் அப்படின்னா வயசானவர் அவரு சிவதா சிவதா சிவதான்ட்டு யானையை துரத்திட்டு ஓடுவார். அவர் என்ன செய்ய முடியும்? வயசானவர் யானை இது போய் என்ன அவர் என்ன வெட்டி வீழ்த்தவா முடியும்? அப்ப இவர் எதிர்த்து அப்படி வர்றாரு. ஏத்த மாதிரி வந்து என்னன்னு கேட்கிறார். என்னன்னு கேட்கணும்னா பெருமானுக்கு சாப்பிடக்கூடிய அந்த மலரை இந்த யானை பறித்து கீழே சிந்தியது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் என்ன பண்றாருன்னா அந்த யானை எங்க போச்சுன்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த பக்கம் தான் போச்சுன்னு சொல்றாங்க. இந்த யானை எப்படி பிடிச்சிருன்னு பாக்குறேன் என்று சொல்லி வேகமா போய் அந்த யானை மேல ஏறி அந்த யானையை வெட்டி அந்த தும்பிக்கையை வெட்டி கீழே வீழ்த்துறார். அதான் இதுல சொல்லிருக்கு. அதன் பாகர்களை அதை தடுக்க தவறின பாகர்களையும் வெட்டுறார். யானையும் வெட்டிட்டு குத்துக்கால் பாகர்கள் 4 பேர்த்தையும் அவர் வெட்டிடுறார். அப்படி உடல் துணியாக்கும் அவன் என முடிக்க என்று சொல்லி பறித்த ஊர்மலை என்று சொல்லி அப்படியே அந்த யானையவே பட்டத்து யானையவே வெட்டி வீழ்த்திய ஒரு பெரும் வீரர் எரிபத்தர் என்று சொல்லி சொல்றார். இப்ப பெரிய புராணத்துல முதல் பாட்டு மல்லல் நேர்ஞாலந்தன்னும் மலைவிடையை உடையான் அன்பர்க்கு ஒல்லை வந்து உற்ற செய்கை உற்றிடத்து உதவும் நீரார் எல்லையில் கோலின் மிக்க எரிபத்தர் பெருமையம்மாள் சொல்லலாம் படித்தன்றேனும் ஆசையால் சொல்லலுற்றாம். எரிபத்தருடைய பெருமை என்னால சொல்ல முடியாது, இருந்தாலும் சொல்லணுங்கிற ஆசைய எனக்கு இருக்கு. அதனால அந்த ஆசையின் காரணமா சொல்றேன் அப்படிங்கிற பாயிரத்துல ஒரு பாடல் வரும். பெரிய புராணத்துல ஆரம்பத்திலேயே வரும். பாயிரத்திலேயே வரும் ஒரு பாடல் என்ன சொல்றாருன்னா அளவில்லாத பெருமையராகிய அளவில்லா அடியார் புகழ் கூறுகேன் அளவு கூட உரைப்பரிதாயனும் அளவில் ஆசை துறப்பு அறைகுவேன் அப்படிங்கிற அடியாருடைய பெருமை அப்படிங்கிறது என்னன்னா அளவில்லாத பெருமையர் அடியார்கள். அவங்களுடைய பெருமைகளை முழுவதும் சொல்ல முடியாது. ஆனா நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா சொல்லணுங்கிற ஆசை என்ன துரத்துது, அதனால சொல்றேன் அப்படின்னா. அப்ப அவங்களுடைய பெருமை அப்படிங்கிறது வந்து சொல்லவே முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. அதான் இந்த இடத்துல இந்த பாட்டுல சொல்றாருங்க. அதான் சொல்ற செழித்த நீர் சூழ்ந்த நில உலகத்திலே இளமையாக எருதினையுடைய சிவபெருமானின் நண்பர்களுக்கு இடையூறு உற்றவிடத்து விரைந்து வந்து, அதாவது அடியார்களுக்கு ஏதாவது துன்பம்னா அந்த இடத்துல வந்து நிற்பார். அவர் வேகமா வந்து நிற்பார். அப்படி வந்து அந்த இடையூற்றினை நீக்குவதற்கேற்ற செய்கையை உதவும் தன்மையுடையராகிய எல்லையில்லாத புகழிலே மிகுந்த எரிபத்த நாயனாரது பெருமை எம்முடைய சொல்லில் அடங்கும் தரமுடையது அன்று. அவருடைய பெருமையெல்லாம் என்னால சொல்லிட முடியாது, ஆனாலும் கூட ஆசையினாலே சொல்ல தொடங்குகின்றேன் அப்படின்னார். கண்ணப்ப நாயனுடைய சரிதத்துக்கு முன்னாடி ஏனாதி நாயனாருடைய சரிதத்துல கடைசி பாட்டில் என்ன சொல்வார்னா கண்ணப்பரும் காலத்தினாதருக்கு இருந்தன்பு யாராலையும் சொல்ல முடியாது, ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சேக்கிழார் பெருமானே அப்படி சொல்றார். தம்பெருமான் சாத்தன் திருநீட்டு சார்புடைய எம்பெருமான் ஏனாதிநாதர் கடலிறங்கி
உம்பர்பிரான் காலத்தி உத்தமர்க்கு கண்ணப்பன் நம்பெருமான் கண்ணப்பர் செய்த பணி நாம் தெரிந்த வாழ்வுரைப்போம் அப்படின்னு. எதை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சொல்லிக்கிறேன். அவருடைய பெருமை, அவருடைய தொண்டு, அவர் பெருமான் மேல வச்சிருந்த அன்பு யாருக்கு தெரியும்னா காலத்தினாருக்கு மட்டும்தான் தெரியும். அது திண்ணனார்னு அவருக்கு பெயர் வந்ததுக்கு காரணமே என்ன சொல்லுவாருன்னா, சிவகுணிய உரையில அன்பின் திண்மைம்பாரு, தவத்தின் திண்மை அப்படிம்பார். அவர் முன்பு செய் தவத்தின் திண்மை அப்படிம்பார். அவர் போன பிறப்புல அர்ஜுனனா இருந்தவர், பஞ்சபாண்டவர்கள் அர்ஜுனா இருந்தவர் தான் அடுத்த பிறப்புல கண்ணப்பர். இது பெரிய புராணத்துல வர்றதில்லை. ஆனா உரையாசிரியர் சிவகுணியா தலபுராணத்துல சீகாலத்தி புராணத்துல வருது. போன பிறப்புல அர்ஜுனனாக தவம் இருந்தவர் தான் அடுத்த பிறப்புல கண்ணப்பர். அர்ஜுனனாக இருக்கிறவரோட எப்படி தவம் செஞ்சார் அப்படிங்கறத ஞானசம்பந்த பெருமான் சொல்றார். அர்ஜுனன் எப்படி பூஜை பண்ணுவான்னா, இப்ப நம்ம எல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கிற பொழுது குழந்தைகள் தான் நம்மளுக்கு காது கேட்கும். அப்புறம் ஏதாவது ஒரு ஊசி விழுந்தா கூட நம்மளுக்கு கேட்கும். அவ்வளவுதான் நம்மளுடைய கவனம் பூசையில. அப்படிங்களா? அப்படி நம்மளுடைய பூசையினுடைய இது அந்த அளவுக்கு தான் நம்ம பூஜை பண்றோம். ஏதாவது வீட்டுல சத்தம்னா கேட்கணும் இல்லைங்களா? ஆனா அர்ஜுனன் பூசை பண்ணான்னா போய் அடிச்சா கூட தெரியாது. அர்ஜுனன் போய் ஏதாவது அடிச்சா கூட தெரியாது, எந்த சத்தம் வந்தாலும் தெரியாது. எப்படி பூஜை பண்ணாங்கிறத யார் சொல்றாங்க தெரியுங்களா? ஞானசம்பந்த பெருமானே சொல்ற. கோலிடி தேவாரத்துல ஞானசம்பந்த பெருமான் அவ்வளவு சீக்கிரம் யாரையாவது பாடுவார? அர்ஜுனன் சொல்றார், வஞ்சமான தஞ்சொடுக்கி வைகட நற்பூசனையால் நஞ்சமுது செய்தருடும் நம்பி எனவே நினைந்து பஞ்சவரில் பார்த்தனுக்கு பாசுபதம் ஈந்துகந்தான் கொஞ்சகிழி மஞ்சனமும் கோழிலியம் பெருமானேன்னு அப்படி பூஜை பண்ணுவானா அர்ஜுனன். பஞ்ச பாண்டவர்கள் சிவ பூஜை பண்ண ஒரே ஆளாருன்னா அர்ஜுனன் தான். 5 பேருமே பண்ணிருக்காங்க, 5 பேருமே பண்ணவங்க தான் சிவ பூஜை பண்ணிருக்காங்க. ஆனா அர்ஜுனன் மாதிரி யாரும் பண்ண முடியாது. அந்த இதுல குஜராத்ல கடல் உள்வாங்க பாருங்க, பாவநகர்னு சொல்லி அங்க பாத்தீங்கன்னா இந்த கடல் உள்வாங்க போயிருக்கிறீங்க இல்லைங்களா? அதுக்கு ஊருக்கு பேர் நல்ல பாவநகர் அந்த ஏரியா பேரு. அங்க 5 சிவலிங்கம் இருக்கும். கடல் உள்வாங்கிற இடத்துல 5 சிவலிங்கம் இருக்கும். பஞ்சபாண்டவர்கள் வழிபாடு செஞ்சது. அவங்க அஞ்ஞான வாசம் போன பொழுது மறைமுகமா 1 வருஷம் வாழ்ந்தாங்க இல்லையா? அப்ப அதை வழிபாடு செய்திருக்கிறாங்க. அதுல தர்மன் பூஜை பண்ண லிங்கம் மட்டும் ரொம்ப பெருசா இருக்கு. அது அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு உள்வாங்குது. அப்பவே 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல மீண்டும் பழையபடிக்கு தண்ணி வந்துடுது. அது இன்னைக்கு வரைக்கும் அது சத்தியமா நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? அது யாரும் மறுக்கவே முடியாது. அப்படி உள்வாங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அப்படி உள்வாங்குது. அதே மாதிரி நிறைவாகிற பொழுதும் அப்படியே நம்ம போயிருக்கிறோம். உள்வாங்கிறத பார்க்க முடியல, மேல வர்றதுதான் நாங்க பார்க்க முடிஞ்சது. நம்ம 1 கிலோமீட்டர் உள்ள போகணும், கடலுக்குள்ள 1 கிலோமீட்டர் போகணும். அது மாதிரி அர்ச்சுனன் பூஜை பண்ணத ஞானசம்பந்த பெருமானே சொல்றாரு. வஞ்ச மனத்து அஞ்சொலிக்கு வைகடு நற்பூசனைனா 5 புலன்களை அடங்கி பூஜை பண்ணா. அப்புறம் வைகடுன்னு என்ன தெரியுங்களா? தினசரி இடையராது பூஜை பண்ணணும். வைகடு நற்பூசனையால் நஞ்சமது செய்தருடும் நம்பி எனவே நினைந்து பஞ்சவரில் பார்த்தனுக்கு பாசுவதம் இருந்தது. பாசுவதத்தை எப்ப கொடுத்தாரு? அந்த மாதிரி பூஜை பண்ணதுனாலதான் பெருமான் விரும்பி கொடுத்தார். அது மாதிரி அவர் தான் கண்ணப்பர், அடுத்த பிறப்புல கண்ணப்பரா இருந்தார். அப்படி எம்முடைய சொல்லில் அடங்கும் தரமுடையது அன்று 24,000 பெருமை எம்முடைய சொல்லில் அடங்கும் தரமுடையது அன்று ஆயினும் ஆசையினாலே சொல்ல தொடங்குகின்றேன் அப்படின்னு. இந்த பாட்டு அருமையான பாட்டு. அதாவது சொல்லலாம் படித்தன்றேனும் ஆசையால் சொல்லலுற்றேன் அப்படின்னு ரொம்ப சொல்லலுற்றாம் என்று சொல்லி சொல்றாரு. ஒவ்வொரு பிராணத்து இறுதியிலும் அந்த நாயனாரது சரீரத்தை உபசங்கார முறையில முடித்து காட்டி அடுத்த சரீரத்துக்கு தோற்றுவை செய்யக்கூடிய ஆசிரியர் மரபு. அவநீதிய பிராணத்தோடு அச்சருக்கம் முடிவு பெற்றதாதலின் அடுத்த சரீரத்துக்கு தோற்றுவை செய்ய இயவில்லை. அதனால இந்த பிராணத்தை இங்கு சுருக்கி உற்றிடத்துதவும் என்று காட்டி அழகு குறிக்க என்று சொல்லி சொல்றாரு. உற்றிடத்து ஒல்லை உற்ற செய்கிறதும் என்று சொல்லி உற்றிட இடையூறு உற்ற அந்த இடத்திலேயே அப்பொழுதே உற்றிடத்துவதல் என்ன தெரியுங்களா? அப்பவே இடையூறு வருகின்ற பொழுது அப்பவே உதவி செய்யணும். அதான் உற்றிடத்துதவுதல் அப்படின்னு சொல்லி பேருங்க. மற்றபடி நமக்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தது. பின்னாடி யாரோ நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த நேரத்துல நமக்கு யார் உதவி செய்யறாங்க அப்படிங்கிறது தான் இந்த உற்றிடத்து உதவுதல் அப்படிங்கிறது. அந்த இடத்துல உதவி செய்யணும்.
அன்பருக்கு வரும் இடையூற்றை வெளிப்பட சொல்லா நியதையுடையராதல் ஆசிரியர் அதனை தொகை வைத்து கூறினார். உருவதனை பின்னரும் அது வரும் முன்பே அதனை தீர்க்க உற்ற உதவியை இந்த உற்றிடத்த ஒல்லை அப்படின்னார். அதாவது அடியார்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை எப்பொழுதும் சேக்கிழார் பெருமான் சொல்லவே மாட்டார். துன்பத்தை மட்டும் சொல்லவே மாட்டார். அதான் இதுக்கு பேர் மங்கள நூல்னு பேருங்க. துன்பத்தை சொல்றது இல்ல. மெய்ப்பொருள் நாயனோட புராணத்திலே பார்த்தோம் இல்லையா, நினைத்தல் பரிசே முடித்தனன் அப்படின்னார். மெய்ப்பொருள் நாயனார் வந்து முத்தநாதன் குத்திட்டான் அப்படின்னு சொல்லி எங்கேயும் சொல்லல, நினைத்த பரிசே முடித்தனன் அப்படின்னார். அதே மாதிரி ஏனாதி நாயனாருடைய புராணத்துல அந்நின்ற தொண்டர் திருவுள்ளம் யார் அறிவார் முன்னின்ற பாதகனும் தன் கருத்தை முற்றுவித்தான் அப்படி, தன்னுடைய கருத்தை முற்றுவித்தான் அப்படின்னு என்ன அர்த்தம், அவன் நினைச்சதை முடிச்சிட்டான் அர்த்தம். அப்படி இந்த இடத்துல கூட என்ன சொல்றாருன்னா, அடியார்களுக்கு துன்பம் வந்தா அதை துடைப்பார் சொல்லல. எனக்கு முதல்ல என்ன சொல்ற, உற்றிடத்து, அப்புறம் ஒல்லை வந்து உற்ற செய்கைன்னு சொல்லி அது துன்பத்தை வந்து ரெண்டாவது தான் சொல்றாரு. இதுதான் சேக்கிழார் பெருமானுடைய ஒரு நயம்ங்க. உற்றவர்க்கு உதவும் பெருமானை ஊர்வதொன்று உடையான் உம்பர்கோனை என்று சொல்லி தேவாரத்திலே வருது நமக்கு. பெருமான் எப்படிப்பட்டவன் நம்ம சாமி, உற்றவர்க்கு உதவும் பெருமானை ஊர்வதொன்று உடையான் உம்பர்கோனை என. தேவர்களுக்கெல்லாம் தலைவன், அடியார்களுக்கு அப்படின்னா உற்றிடத்து உதவக்கூடியவன் பெருமான் என்று சொல்லி எளிவந்த பிரான் அப்படின்னு சொல்லும் இல்லைங்களா, அடியாருக்கு எளிவந்த பிரான் அப்படின்னு. இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை. திருவம்பாய் வருதுவார், நாளையிலிருந்து திருவம்பாய் படிக்கணும் இல்லைங்களா, மார்கழி நாளைக்கு ஆரம்பம். திருவம்பாயில சொல்றாரு பாருங்க மணிவாச பெருமான், இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கனரசை அடியோங்கட்கு ஆரமுதை நங்கள் அடியோங்கட்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்துகளும் பங்கைய பூமணன் பாய்ந்த ஆடையில் அந்த திருப்பலி எழுதிட்டு சொல்றாரு பாருங்க, சாமி எங்கெல்லாம் வருவார் அப்படிங்கறத சொல்றாரு. பெரிய பெரிய மாட மாளிகைகள் கோட கோபுரங்கள் இருக்கிற இடத்துக்கு தான் வருவார் இல்ல. பந்தனை விரலையும் நீயும் நடியார் பழங்குடிதோறும் எழுந்தருளிய பரணை அப்படின்னாரு. பந்தனை விரலி அம்மா கூட வருவாராம், தனியா வர மாட்டாராம். பந்தனை விரலையும் நீயும் நின் அடியார் பழங்குடியில் தோறும், எல்லா வீட்டுக்கும் போக மாட்டார், அடியார் வீட்டுக்கு தான் போவார் பெருமாள். ரொம்ப விரும்பி போவார், உமையம்மையோட போவார். அதனால பெருமான் வரணும் அப்படிங்கிறதுக்காக நாம் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் தேவையில்லை, அன்பு செஞ்சா போதுங்க. பந்தனை விரலையும் நீயும் நின் அடியார் பழங்குடியில் தோறும் எழுந்தருளிய பரணே என்று சொல்லி மணிவாசக பெருமான் சொல்றார். இதுதான் பெருமானுடைய நிலை, எங்க வேணாலும் போவார். உற்றிடத்து உதவக்கூடியவன் நம்முடைய பெருமான். இந்த தன்மையன் என்ற அறிய ஒன்னா எம்மான எளிவந்த பிரானை சுந்தரமூர்த்தி சாமிகள் தேவாரத்தில் சொல்றாரு. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை பதியத்தில் சொல்றாரு பாருங்க. இன்னத்தன்மையன் என்று அறிய ஒன்னா எம்மானை, அவனுடைய தன்மை என்னன்னு நம்ம யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அடியார்கள் எப்படி வருவார் அப்படின்னா, எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயல்வனத்தனி ஆரூரானை மறக்கலும் ஆமை அப்படின்னாரு. ஆரூர் பெருமான் மேல அவ்வளவு அன்பு இருக்கு. எல்லையில் புகழ் அப்படின்னாரு, அளவுபடாத புகழ் அப்படின்னாரு. எரிபத்தருடைய புகழை சொல்லணும்னா அளவுபடாத புகழ். அப்படி புகழின் மிக்க என்று சொல்லி சொல்லலாம் படித்தன்று என்றதற்கு காரணம், ஒரு அடியார் ஒருவருக்காக அஞ்சா நெஞ்சுடன் யானையை எறிந்து ஆளுடை, கடைசியா சொல்வார் சரித முடியற, ஒரு ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மையும் அப்படின்றார். வாலினை கொடுத்து நின்ற வளவனார் பெருமைதானும் நாளும் மற்றவர்க்கு நல்கும் நம்பர்தாம் அழைக்கல் என்று நீடுவ தொண்டின் நீர்மை நினைக்கலார் அளக்க வல்லார் அப்படின்னார். ஆளுடை தொண்டர் அப்படின்பார். ஆளுடை தொண்டர் ஆண்மையுடைய அடியார். ஒரு அடியாருக்கு துன்பம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு யானை பட்டத்து யானையை வெட்டி வீழ்த்துறது அப்படின்னா எவ்வளவு சாமர்த்தியம் வேணுங்க. அது ஆளுடை தொண்டர் பாரு. சரி, தன்னுடைய பட்டத்து யானையவே வெட்டிட்டாரு, இருந்தாலும் கூட அவர்கிட்ட போய் எப்படி பணிந்து நின்னார் அப்படின்னா, ஒரு சோழர் புகழ் சோழர் எப்படி போய் நின்னாருன்னா பார்த்தோன்னு தெரிஞ்சுட்டாரு அடியாரு அவர் மேல தப்பு இருக்காது பாருங்க. அவர் எப்படி நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்காரு, அந்த நம்பிக்கை நம்ம காப்பாத்தணுமா இல்லையா. அப்படியே பட்டத்து யானை செத்து கிடக்குது, குத்துக்கால் பாகங்கள் இறந்து போய் கிடக்குறாங்க. வேகமா குதிரையில வர்றாரு, இறங்கி போறாரு. இறங்கி போறவர் பாக்குறாரு, அந்த யானையை வெட்டினவர் கையில மழை இருக்குது, ஆனா நெத்தியில திருநீர் இருக்குது. அவர் என்ன நினைச்சாராம், குழையணி காதினானு கண்பராம் குணத்தின் மிக்கார் பிழைவழி நன்றி கொள்ளார் அப்படின்னு. குழையணி காதினான் யார்? சிவபெருமான். சிவபெருமானுக்கு அடியார் அவரு, அவர் மேல தப்பு இருக்காது. அப்ப எங்க தப்பு இருக்கு? நம்ம யானை மேலதான் தப்பு இருக்குன்னு நினைச்சார். நினைச்சவர் அப்படி நினைச்சா அப்படியே வரல. அவர் போய் சொல்றாரு, ஈங்குது தன்னால் போதாது என்னையும் கொள்ள வேண்டும் அப்படின்னு. இதுக்கு நீங்க செஞ்சது பத்தாது, இந்த யானைக்கெல்லாம் உரிமையாளன் யாரு? நான் தானே. அதனால என்னையும் நீங்க கொல்லணும்.
நீங்க கையில வச்சிருக்கிற மது இருக்குது பாரு, அது அடியார்களை காப்பாற்றுவதற்காக வச்சிருக்கிறீங்க, அதுல கொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. என்னுடைய கையில இருக்கக்கூடியது அது என்ன, கொலைவாள், அதால என்ன கொல்லுங்கன்னு தன்னுடைய வாளை எடுத்து கொடுக்கிறாருன்னா அவர் எவ்வளவு பெறுகிறார், இவரோட அவர் மீறி மேல இருக்கிறார் இல்லைங்களா? அதுதான் அந்த இடத்துல சொல்ற, ஆளுடைய தொண்டர் செய்த ஆண்மையும் தன்னை கொள்ள வாளினை கொடுத்து நின்ற வளவனார்னா சோழர், தன்னை கொள்ள வாளினை கொடுத்து நின்ற வளவனார் பெருமைதானும். இவங்க பெருமைகளை இப்ப நம்ம மாதிரி இருக்கிறவங்க யாராவது அறிந்து கொள்ள முடியுமா? அதான் சொல்லிட்டாரு, நாளும் மற்றவர்க்கு நல்கும் நம்பர்தான் மலக்கில் என்று. அப்ப அடியாருடைய பெருமை யாருதான் முழுசா தெரிஞ்சுக்க முடியும்னா சிவபெருமான் ஒருத்தனை தவிர யாரும் தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் சேக்கிழார் பெருமான் என்னால சொல்ல முடியாது அப்படிங்கிறார். அதான் நாளும் மற்றவர்க்கு நல்கும் நம்பர்தான் மலக்கில் என்று நீடுமை தொண்டை நீர்மை நினைக்கிறார் அளக்கவள், நினைச்சா கூட முடியாது அப்படின்ட்டு. யாராவது அந்த அவங்களுடைய பெருமையெல்லாம் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு நினைச்சா கூட சொல்ல முடியாது அப்படின்ட்டு. அவ்வளவு பெருமையுடையவர்கள். இந்த எல்லையில் புகழ் அப்படின்னு சொல்றாருங்க. இந்த சரிதை ரொம்ப அருமையான சரிதை. ஒவ்வொரு பாட்டுலயும் நிறைய செய்திகள் இருக்கு, அருமையான. ஆசையால் அப்படின்னா அதை சொல்ல வேண்டும் இன்னும் விருப்பத்தால், ஆசை மிக்க போது இது இயலுமோ இயலாது என்று பாராது, இயலாதாயினும் அதில் முயலச் செய்யும். ஆசை வெட்க மரியாது என்பது பல முடியாது போல சொல்லணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, அதனால நான் சொல்றேன், ஆனா முழுமையா என்னால சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதை விட பாயிரத்துல சேக்கிழார் பெருமான் சொல்வார், அடியார் பெருமை அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு பாற்கடலை போல அப்படிங்கிறார். ஒரு பாற்கடல் எப்படி விரிந்து இருக்குது அது மாதிரி அந்த பாற்கடலை பார்த்து ஒரு நாய் நினைச்சுதான் ஒரு பால் கூட இல்லாம ஊற்றுக்காங்கிற வரைக்கும் நக்கி குடிக்கணும்னு நினைச்சுதான். அது நடக்குமா அப்படின்னா என்னைக்காவது நடக்குமா? நடக்கவே நடக்காது. அது மாதிரி அடியார் பெருமை ஒரு பாற்கடலை போல, சொல்லக்கூடிய என்னுடைய நிலை எப்படி இருக்குதுன்னா அந்த நாயை போல அப்படிங்கிறது. ஒரு சுனங்கனை ஒக்கும் தகமையன் அப்படின்னு, அளவில்லாத பெருமையராகி அளவில்லா அடியார் புகழ் கூறுகேன். அது இல்ல, அறிவரும் பெருமை என்பர் தெரிவரும் பெருமை திருத்தொண்டர் தெரிவரும் பெருமை திருத்தொண்டர்தம் பொறுவரும் சீர் முற்ற புகழலுற்றேன் ஒரு புகழலுற்றேன் ஒரு சுனங்கனை ஒக்கும் தகமையன் அப்படின்னாரு. ஒரு சுனங்கன்னா நாய்ங்க. நாய் எப்படி அந்த பாற்கடலையே குடிச்சு ஊற்றுக்காங்கிற வரைக்கும் நக்கி குடிக்கணும்னு நினைச்சதோ அது மாதிரி என்னுடைய நிலை அப்படின்னு சொல்ற. அப்படின்னா அடியார் பெருமையை முழுவதையும் சொல்ல முடியாது அப்படிங்கிறத சொல்றாரு. இருந்தாலும் ஒரு ஆசை சொல்றாரு. மணிவாச பெருமானுக்கு என்ன ஆசை இருந்தது தெரியுங்களா? அவருக்கு இருந்த ஒரே ஆசை அடியாரோடு இருக்கணுங்கிறது தான். நீ பல அடியார் கூட்டம் காண ஆசைப்பட்டேன் கண்டேன் அம்மானே அப்படின்னு. அவருக்கு ஒரே ஆசை என்ன தெரியுங்களா? அடியாரோடு இருக்கணுங்கிறது தான். கோயில் மூத்த திருப்பதி சொல்றார், உடையால் வந்த நடுவருக்கும் உடையால் நடுவில் இணையிருக்கு அடிய நடுவில் இருவேரும் இருப்பதானால் அடியன் அடியார் நடுவில் இருக்கும் வரலை புரியாய் பொன்னம்பலத்தில் என்கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றார். வேற எந்த வரமும் கேட்கல, வீடு பேர் கூட கேட்கல. அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் வரலை புரியாய் அப்படின்னாரு. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது அந்த பாட்டை. சொக்கலிங்கய்யா சொல்லுவாரு. ஆமா ஆமாங்க, முதல் பாட்டை அதான் கடவுள் வாழ்த்த சொல்லுவாரு. அதுல என்னன்னா சாமிக்குள்ள அம்மா இருக்கிறாங்களாம், அம்மாவுக்குள்ள சாமி இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க பாருங்க, கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தரா இருக்கிறாங்க. அப்படிதானே இருக்கணும், ஒருத்தருக்குள்ள ஒருத்தரா இருக்கிறாங்க. ஆனா நீங்க ரெண்டு பேரும் எனக்குள்ள இருக்கிறீங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா அடியார் கூட்ட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறேன். சாமியும் அம்மாவும் உள்ள வந்துட்டாங்க. ஆனாலும் கூட இவருக்கு என்னவா மணிவாச பெருமானுக்கு அதை விட இன்னும் என்னன்னா அடியார் கூட இருக்கணும் அப்படிங்கிறேன். ஆமா, அதனால சாமியும் அம்பாலுமே கூட உள்ள வந்தாலும் கூட மணிவாச பெருமான் இருக்கணும்னு நினைச்சது அடியார்கள். அது ஆசை பத்திலையும் சொல்றார், நின் பல அடியார் கூட்டம் காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. அதே கிடைச்ச நினைச்ச மாதிரி திருக்கூட்டம் கிடைச்சிருச்சு. திருக்கூட்டம் கிடைச்சோன்னா அவர் அதிசய பத்தில சொல்றாரு பாருங்க. அதாவது திருநாமம் அஞ்செழுத்தும் எண்ணிலேன் திருநாமம் அஞ்செழுத்தும் என் ஏழமை அதனாலே நன்னிலேன் கலை ஞானிகள் தன்னோடு நல்வினை நயவாதே மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேனே அண்ணல் ஆண்டுதன் அடியரில் கூட்டி அதிசயம் கண்டாமே அப்படின்னா. சாமி கூட இருக்கிறது கூட அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா அதிசயமா இல்ல, அடியாரோட இருக்கிறது அதிசயமா இருக்கு. என்ன சொல்றாரு பாருங்க, எண்ணிலேன் திருநாமம் அஞ்செழுத்தும் என் ஏழமை அதனால. அஞ்செழுத்து சொல்றதுக்கு ஒரு விதி வேணுங்க.
அந்த விதி இல்லைன்னா அஞ்செழுத்தை சொல்ல முடியாது. என்னால சொல்ல முடியல அப்படிங்கிறார் மணிவாசக பெருமான். எண்ணிலேன் திருநாமம் அஞ்செழுத்தும் என் ஏழமை அதனால். நல்ல ஞானிகளோட நான் சேர முடியல, ஏன்னா எனக்கு அந்த விதி இல்லை அப்படிங்கிறார். நன்னிலேன் கலைஞானிகள் தம்மோடு நல்வினை நயவாதேன். நல்லவிகளோட சேர்றதுக்கு நமக்கு உண்மையிலேயே நல்ல வினை இருந்தா தான் சேர முடியலன்னு சேர முடியாது. நன்னிலேன் கலைஞானிகள் தம்மோடு நல்வினை நயவாதேனர். இப்ப நான் எப்படிப்பட்டவன்னா, மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேன். இந்த உலகத்துல பிறந்து மீண்டும் இறந்து இதே மண்ணோடு மண்ணா போயிட்டு இருக்கக்கூடிய எனக்கு ஒரு அடியார் கூட்டம் கிடைச்சது, அது எனக்கு அதிசயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மண்ணிலே பிறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேன், மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேனே அண்ணல் ஆண்டுதன் அடியரில் கூட்டி அதிசயம் கண்டாமே. மணிவாசக பெருமானுடைய அனுபவம் எப்படி இருந்திருக்கு. அதனால அடியார் திருக்கூட்டம் தான் ரொம்ப அதான் ஆசை அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க. எப்படி ஆசை இருக்கணும் நமக்கு அப்படின்னா, இந்த மாதிரி தான் ஆசை இருக்கும் இல்லைங்களா. அரைக்கிழமையார் என்ன வரம் கேட்டாங்க அப்படின்னா, இரவாது இன்பன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டு நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். அம்மா கேட்ட வரமே அதான், பிறக்க கூடாதுமா சாமி, அப்படி மீண்டும் பிறந்தாச்சு அப்படின்னா உங்க திருவடிக்கு கீழே இருந்து நான் பாடிட்டே இருக்கணும், வேற ஒண்ணும் எனக்கு வேண்டாம். மீண்டும் பிறப்பு வேண்டாம்னு சொல்றாங்க. அதனால ஒருவேளை என்னுடைய வினையின் காரணமா நான் பிறந்துட்டேன்னு வைங்களேன், அப்ப என்ன செய்யணும், உங்க திருவடி கீழே இருந்து பாடிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அம்மா. அதான் நமக்கு இவ் ஆசைதானும் உலகத்தை வழிபடுத்தும் அருளோகத்துடைய எடுந்தமையும் இந்த உலகத்து மாக்கள் சிந்தையில் சார்ந்து நின்ற பொங்கு இருளை போக்கும் என்ற பாயுரத்துறைத்தமையும் பிறகும் உண்ணுகின்றார். அடுத்த திருப்பால். பொன்மலை புலிவென்றோங்க புதுமலை இடித்து போற்றும் அன்னறி வழியேயாக அயல் வழி அடைத்த சோழன் மன்னிய அனவாயன் சீர் மரபின்மா நகரமாகும் தொன்னடும் கருவூர் என்னும் சுடர்மணி வீதி மூதூர். கரூரை பத்தி சொல்றாருங்க. கரூர் அந்த காலத்துல எப்படி இருந்திருக்குது அப்படின்னா, அதாவது சோழர்கள் முடிசூட்டக்கூடிய 5 இடங்கள்ல அது ஒன்றுங்க. ஆமா, கரூர் ஒன்று. சோழ மன்னர்கள் முடிசூட்டு கொள்ளக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த நகரமாக இருந்தது கரூர். அதான் சொல்றாரு, பொன்மலை புலிவென்று ஓங்க அப்படின்னும் பழமையாகிய நெடிய கரூர் என்று சொல்லப்படும் ஒளியும் அழகும் உடைய வீதிகளோடு கூடிய பழையவோர் உடைய ஒளிமிக்க அழகோடு கூடிய திருவீதி வெற்றியின் அடையாளமாக இமயமலையின் உச்சியில் புலிக்கொடி ஓங்கி நிற்க. சோழர்கள் எங்க கொண்டே புலிக்கொடி நாட்டினாங்க, இமயமலையில கொண்டே புலிக்கொடி நாடு. சோழ சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது பெரிய சாம்ராஜ்யங்க, நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. நம்ம இன்னைக்கு சோழ நாடு அப்படின்னா என்ன சொல்லுவோம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், இதான் சோழ நாடுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படி அல்ல. சோழ நாடு அப்படிங்கிறது எங்க எவ்வளவு தூரம் இருந்தது அப்படின்னா, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெற்கு பீகார் வரைக்கும் சோழ நாடு. சோழர்களுடைய ஆட்சி அந்த அளவுக்கு இருந்திருக்கு. எல்லாமே சோழர்களுடைய கையில் இருந்திருக்கு. அதுபோக கடாரம் என்று சொல்லக்கூடிய மலேசியாவெல்லாம் அங்க கையில் இருந்திருக்கு. மலேசியா சென்று ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. இலங்கை அவர் பலமுறை கைப்பற்றி இருக்கிறாங்க. இலங்கையில நாம அந்த காலத்துல சோழ மன்னர்கள் தான் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் சிங்களர்கள். தமிழர்கள் அப்படின்னா இங்கிருந்து போனவங்க கிடையாது, அங்க பூர்வகுடி. அது நாம புரிஞ்சுக்கிறது இல்ல. இங்கிருந்து பிழைக்கிறது அது வேற. தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அப்படிங்கிறவங்க இங்கிருந்து போனவங்க. எப்படி தமிழகத்துல தமிழர்கள் இருந்தாங்களோ அதே மாதிரி அங்கேயும் தமிழர்கள் இருந்தாங்க. லெமோரியா கண்டன்னு சொல்லுவாங்க. நிறைய வரலாறு நிறைய இருக்கு, நமக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம என்ன சொல்லுவோம், இங்கிருந்து போய் அங்க சம உரிமை கேட்டா கொடுப்பானா, முட்டாள்தனமான பேச்சுங்க. இங்க எப்ப தமிழர்கள் இருந்தாங்களோ அன்னைக்கே அங்கேயே இருந்தாங்க. அது நாம புரிஞ்சுக்கணும். அது நமக்கு புரியாதனாலதான் நிறைய விவகாரம். வேற ஒண்ணு, இங்கத்தை விட அங்க தமிழ் நல்லா ரொம்ப இதா இருக்கு. 10,000 தமிழ் நூல்கள் இருந்தது யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துல. 10,000 தமிழ் நூல் இருந்தது. எல்லாம் அப்படியே தீ வச்சு எரிச்சாங்க. நிறைய வரலாறு இருக்கு. இங்கிருந்தெல்லாம் அவங்க போனவங்க தேயிலை தோட்டத்துல அவங்க எல்லாம் திரும்ப வந்துட்டாங்க. அந்த பூர்வகுடியா இருக்கிறவன் அந்த ஊரோட்டு வரமாட்டான், அங்கேயேதான் இருக்கும். இங்கிருந்து பொழைக்கிறதுக்கு போனவன்லாம் எங்கேயோ ஒரு பக்கம் போய் பொழைச்சா சரிட்டு மீண்டும் வந்துட்டான். அகதியா அப்படி இப்படின்னு வந்துட்டான். அப்புறம் அவனுக்கு காட்டி கொடுக்கறவன்லாம் இவனுக்கு தான். அங்க இருக்கக்கூடியவனுக்கு பூர்வ குடிகள் அவங்க எல்லாம் வரல. அப்படி அழகுடைய வீதிகளோடு கூடிய பழைய ஊர் வெற்றியின் அடையாளமாக இமயமலையின் உச்சியில் புலிக்கொடி ஓங்கி நிற்க அந்த மலையினை இடித்து காவல் பொருந்தும்படி அமைத்த புதிய வழியே வழியாய் வழங்க ஏனைய வழிகளை அடைத்த கரிகால் சோழர் முதல் அனபாய சோழர் வரை சிறப்பில் நிலை பெற்ற முடிசூட்டு மரபின் வரும் தலைநகரங்களில்
ஒன்று என்று சொல்லி முடிசூட்டக்கூடிய நகரங்கள்ல அது ஒன்று என்று சொல்லி அனபாய சோழருடைய மரபுல வந்தவங்க அப்படின்னு சொல்லி அனபாய சக்கரவர்த்தி தான் பெரிய புராணம் பாடுறதுக்கு நமக்கு காரணமாக இருந்தது. அனபாய சக்கரவர்த்தி 11 இடங்கள்ல சேக்கிழார் பெருமான் பாடியிருக்கிறார். இந்த புராணம் பாடுறதுக்கு யாரு காரணம்னா அனபாய சக்கரவர்த்தி. அனபாயனுடைய மந்திரி சபையில சேக்கிழார் பெருமான் அமைச்சரா இருக்கிறார். அனபாயனுடைய அந்த பெரிய இப்ப சொன்னதெல்லாம் அனபாய சக்கரவர்த்தியினுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகள். அதுல சேக்கிழார் பெருமான் முதலமைச்சர், அவரு கேட்டுதான் எல்லாம் நடக்கணும். அப்படி இருக்கிற பொழுது அவர் சோழ நாட்டுல வெற்றிக்கு பஞ்சம் இல்லை, எந்த ஒரு வசதி வாய்ப்பு குறைவும் கிடையாது, எல்லாமே நிறைவா இருக்குது. ஆனா பக்தி கொஞ்சம் குறைவா இருக்குது அந்த காலத்துல. அனபாய சக்கரவர்த்தி என்ன பண்ணாருன்னா எல்லாம் இருக்குது, ஆனா சமண சமயத்துல இருந்தார். சீவக சிந்தாமணியை படிச்சுட்டு இருந்தார். அப்பதான் நேரா போய் சேக்கிழார் பெருமான், அப்ப அவர் பேரு உத்தம, அவர் பேர் அருள்மொழி தேவர். நேர அரசன் போய் நீங்க படிக்கிற நூல் சிற்றின்பத்தை கொடுக்கக்கூடியது, இம்மை பயன் மறுமை பயன் கிடைக்காது, இதனால ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுதுதான் அரசர் கேட்டார். அப்படின்னா இம்மை மறுமை பயன் கொடுக்கக்கூடிய நூல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுதுதான் திருவாரூர் பெருமான் அடியெடுத்து கொடுக்க திருத்தொண்டை தொகை பாடினார் சுந்தரமூர்த்தி சாமிகள். கொல்லாப்பிள்ளையாருடைய அருள் பெற்ற நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்டை திரு அந்தாதி பாடினார். இந்த 2 நூல் தான் அடியார் பெருமக்களுடைய பெருமைகளை சொல்லக்கூடியது. அதுதான் இம்மை மறுமை பயன் கொடுக்குன்னு சொன்ன பொழுது அரசன் என்ன சொல்றாருன்னா, அப்படின்னா நீங்களே சொல்லுங்க அப்படின்னு. அரசன் என்ன சொன்னார், நீங்களே சொல்லுங்க அப்படின்னாரு. அப்புறம் தான் அவர் கூத்த பெருமான் அடி எடுத்து கொடுக்க உலகலாம் என்று சொல்லி நமக்கு புராணம் பண்ணி. அது புராணம் பாடுறதுக்கு யார் காரணமா இருந்தாங்க அப்படின்னா அனபாய சக்கரவர்த்தி. ஒரு நன்றி கடன் வேணும் இல்லையா, நமக்கு ஒரு உதவி செஞ்சாங்கன்னா அதுக்கு ஒரு நன்றி கடன் வேணும். அதனால சேக்கிழார் பெருமான் என்ன பண்ணாரு, 4286 பாட்டுல ஒரு 10-11 பாட்டு அனபாய சக்கரவர்த்திக்காக பாடினார். அவருடைய சிறப்பாக அவரை சிறப்பித்து 11 இடங்களை பாடுறார். அதுல ஒரு இடம் இந்த இடம் அனபாயன் சீர் மரபுன்னு சொல்லி. முடிசூட்டு மரபின் வரும் தலைநகரங்களில் ஒன்று என்று சொல்லி சொல்றாங்க. சோழன் அனபாயன் சீர்மன்னி என்பது புலிக்கொடி பறித்த சோழன் முதல் நீடித்து நிகழ்காலத்து அனபாயர் வரை சிறப்பால் நிலை பெற்று வருகின்றது என்று சொல்லி சொல்றார். ஆமா, மரபின் முந்தையோர் புகழோடு உணர்த்தி பின்வருவாரை கூறுதல் கவியியல்பு, துளையில் புறவி இறையடைத்த சோழர் என்பதும் பிறவும் காண்க என்று சொல்லி சொல்றாரு. அதாவது வென்று பொன்மலை புலி ஓங்க அப்படின்னார். வென்றதனாலே புலி பொன்மலையில் ஓங்குதலுக்கு பொழுதாய் காரணம் குறித்தது என்று சொல்லி, இப்படி மஞ்சு தேவருலகத்தில் மஞ்சுகள் இந்திரனது வாகனமாகிய அந்த பயன் மட்டும் தந்து சொல்வன. ஆனா இங்கு இந்த நகரத்தின் உயர்மதில் மேல் சூழ்ந்து தானத்திற்கும் சிறப்புக்கும் பூசணைக்கும் உதவின என்று சொல்லி அந்த மேகக்கூட்டங்களை எல்லாம் கூட சிறப்பா சொல்றாரு. சதமகன் அப்படின்னா இந்திரன்ங்க. 100 யாகங்கள் செஞ்ச அந்த சூனும் சதமகன் நகரம் தாள் அப்படின்னார். சதமகன்னா 100 யாகங்கள் செய்து அவன் இந்திர பதவி அடைந்தான் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க. 100 யாகம் செய்த காரணத்தால் இந்திர பட்டம் அடைந்தவன் இந்திரன். அது அழியக்கூடியது ஆயனி நகரத்துள்ளார். அந்த யாகங்களில் மேற்பட்ட சிவனைகளை செய்து அழியா புகழ் புண்ணியங்களை அடைந்தவர் என்பது குறிப்பு என்று சொல்லி, விண்ணோர் பனிமலர் மாறி தூர்த்தார் என்று சொல்லி சொல்றாரு. சதமகன் அப்படின்னு அந்த சதமகன் செய்த 100 யாகங்களை விட புண்ணியம் செய்தவர்கள் இந்த ஊரில் கரூரில் இருக்கக்கூடிய மக்கள் என்று சொல்லி சொல்றார். அழியா புண்ணியம் செய்தவர்கள் என்று சொல்லி சொல்றார். அடுத்து சொல்றார், கடகரை துறையிலாடும் களிமையில் புறவிலாடும் மாமதில் மஞ்சு சோலும் மாளிகை நிறைவின் சோலும் தூமணி வாயில் சோலும் சோடைகள் வாசம் சோலும் தேமலர் அழகம் சோலும் சிலமதி தெருவு சோலும் தாமகிழ்ந்து அமரர் சோலும் சதமகன் நகரம் தாள சோலும் சோலும் சோலும்னே வரும் இந்த பாட்டுல. தேவர்கள் தாம் மகிழ்ந்து சோலும் இந்திரப்பட்டினமும் தாழும்படியாக, இந்திரப்பட்டணமே தாழும்படியாக அந்த ஊர் இருந்ததாம். அப்ப கரூர் ஒரு காலத்துல அப்படி இருந்திருக்கு. பெரிய மதில்கள் மேகங்களால் சூழப்பெற்றிருக்கும். மாலைகள் வரிசை பெற ஆகாயத்தில் ஓங்கி விளங்கும். தூய மணிகள் வாயில்களிலே சூழ்வன என்று சொல்லியும், மலர்களை சூழ் அணிந்த மதி போன்ற முகத்தினையுடைய
பெண்கள் சிலர் தெருவிலே சூழ்வர். பெண்கள் எல்லாம் அந்த தெருவிலே இருப்பாங்க. அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா நிலவை போல முகமுடைய அழகிய பெண்கள் என்று சூழ்ந்திருந்தார்கள் என்று சொல்லி இந்த நகரத்தினுடைய சிறப்பு சொல்றாருங்க. மாளிகை நிறைவின் சூழம். மாளிகைனா வரிசையாக ஓங்கிய மாளிகை கூட்டங்கள், பெரிய உயர்ந்த மாளிகைகள் எல்லாம் அங்க இருந்தது என்று சொல்லி சொல்றார். சீர்காழியை பத்தி சொல்லுகின்ற பொழுது அப்படித்தான் சொல்வார். தந்தாமரை மலராதுரை தவளும் நெடுமாடும் விண்தாங்குவ போலும் மிகு வேணுபுரம் அதுவே அப்படிங்கிறார். விண்தாங்குவ போலும், விண்ணை தொடரக்கூடிய அளவுக்கு உயர்ந்த கட்டடங்கள் அந்த காலத்தில் சீர்காழியில் இருந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு ஞானசம்பந்த பெருமான் பாடுறாரு. அப்படி கரூரும் அந்த மாதிரி இருந்திருக்கு. வாயில் தூமணி சூழும்னார். வாயில்களில் மணிகள் கட்டி இருக்கும். அரசரது தலைநகரமாதலின் ஆராய்ச்சி மணி கட்டுதல் முன்னாள் வழக்கு என்று சொல்லி நமக்கு ஏதாவது துன்பம்னா அந்த மணியை அடித்து துன்பத்தை நீக்கிக் கொள்வது என்று சொல்லி, அழகம் தேமலர் சூழும் சிலமதி என்று சொல்லி சொல்றார். மதி போன்ற முகமுடைய சில பெண்கள் என்று சொல்லி நிறைமதி ஆகவே முழு நிலவை போன்ற முகமுடைய பெண்கள் அந்த நகரத்திலே நிரம்பிருந்தார்கள் என்று சொல்லி சொல்றார்கள். செம்பொற்தியாகேசரை கொணர்ந்து இந்திரனால் பெற்ற இந்திரன் வேண்டுகோளுக்கு இறங்கி முசுகுந்தர் இந்திரலோகம் சென்று அவனுக்கு பகவனாகிய அசுரனை வென்று அதற்காக இந்திரனால் பெற்ற செம்போல் தியாகேசரை கொணர்ந்து திருவாரூர் மேல ஸ்தாபித்தார் என்பது புராண சரிதம். அதாவதுங்க, தியாகேச பெருமான் முதல்ல எங்க இருந்தார்னா இந்திரலோகத்தில் இருந்தார். அப்படி இந்திரலோகத்தில் இருக்கிற பொழுது அங்கு அசுரர்கள் எல்லாம், அசுரருடைய துன்பம் அதிகமா இருந்தது. அப்ப அசுரர்கள் எல்லாம் அழிப்பதற்காக முசுகுந்த சக்கரவர்த்தி அங்கு சென்று தியாகேச பெருமானை இங்கு நம்முடைய திருவாரூர்ல கொண்டு வந்து சேர்த்ததாக நமக்கு புராணத்துல ஒரு சரிதம் இருக்குங்க. முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரலோகம் சென்று அசுரர்களை வென்று தியாகேச பெருமானை கொண்டு, முதல்ல தியாகேச பெருமான் எங்க இருந்தார்னா பார்க்கடல்ல விஷ்ணுமூர்த்தியினுடைய நெஞ்சில் இருந்தார். அவர் இருக்கக்கூடிய முதல் இடம் எது அப்படின்னா விஷ்ணுமூர்த்தியினுடைய நெஞ்சு. அங்க ஆடிய நடனம் தான் அசபா நடனம்னு பேரு. திருவாரூர்ல ரொம்ப முக்கியமானது அசபா நடனம். அசபைன்னு என்ன தெரியுங்களா? மூச்சு காற்றிலே ஆடக்கூடிய நடனம் தான் அசபா நடனம். அது விஷ்ணுமூர்த்தியினுடைய நெஞ்சுக்குள்ள ஆடியது. அதற்கு பிறகு தியாகேச பெருமான் என்ன பண்ணாங்கன்னா இந்திரன் வந்து இந்திரலோகத்தை கொண்டு போயிட்டான். இந்திரலோகத்தை கொண்டு போய் அங்க அசுரர்கள் வந்து ரொம்ப தாக்குதல் அதிகமா இருந்ததுனால இந்திரன் வந்து முசுகுந்த சக்கரவர்த்தியை வரவைத்து, முசுகுந்த சக்கரவர்த்தி கரூர்ல ஆட்சி செய்திருந்த ஒரு அரசர், அவர் இந்திரலோகம் சென்று அசுரர்கள் எல்லாம் வென்று தியாகேச பெருமானை கீழே கொண்டு வந்து திருவாரூர்ல கொண்டு வந்து அவரை பிரதிஷ்டை பண்ணதாக நமக்கு. அதனால இன்னைக்கும் வந்து இவர் இந்திரலோகத்தில் இருந்ததுனால தேவர்கள் எல்லாரும் தினசரி வழிபாடு செய்த பழக்கத்துக்கு இப்பவும் அந்த சாயரஜ பூஜையில அங்க ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு பூசை விசேஷங்க. திருவாரூருக்கு என்ன ரொம்ப சிறப்பு அப்படின்னா சாயரட்சம் 5-6 மணிக்கு பூஜை நடக்கும் பாருங்க. அது என்ன காரணம்னா தேவர்கள் எல்லாரும் அந்த பூசைக்கு வந்து கலந்துக்குவாங்க. நீங்க போனா தேவர்கள் எல்லாத்தினுடைய இதுவும் அங்க கிடைக்கும். திருவானைக்காவல வந்து மதியம் உச்சிகால பூஜை சிறப்பு. உமையம்மையே வந்து பெருமானை வழிபாடு செய்வதாக ஒரு ஐதீகம். திருப்பள்ளி எழுச்சி எங்க சிறப்பு அப்படின்னா மதுரையம்பதியில. மதுரையம்பதியில தான் திருப்பள்ளி எழுச்சி பார்க்கணும். நீங்க 4 மணிக்கே கோயில் திறந்துடும். 4 மணி 4:30 மணிக்கெல்லாம் ஊர் பொதுமக்கள் அத்தனை பேர் இருப்பாங்க. நான் அடியானெல்லாம் போயிருக்கிறேன். அந்த தியாகராஜ கல்லூரியினுடைய கரஸ்பாண்டன்ட் கருமுத்து கண்ணன் தான் ட்ரஸ்டியா இருந்தார். அவர் தினசரி வருவார். நாங்க போயிருந்த பொழுதுதான் அவர் வந்தார்னா அப்படி ஒரு ஓரமா நின்றுட்டு இருப்பார். அவ்வளவு பெரியவர். அவரு தான் அவருடைய கட்டுப்பாடு இருக்கிற வரை கோயில் ரொம்பவுமே நல்லா இருக்கு. கருமுத்து கண்ணன் அப்படின்னு தியாகராஜ கல்லூரியினுடைய கரஸ்பாண்டன்ட். அதெல்லாம் அடியன் போய் பார்த்துருக்கிறோம். நாங்க திருப்பள்ளி எழுச்சி பார்க்கணும்னா நீங்க அங்க பார்க்கணும். ஏன் அப்படின்னா அர்த்தசாம பூசை எங்க பார்க்கணும்னா சிதம்பரத்துல பார்க்கணும். சிதம்பரத்துல தான் அர்த்தசாம பூசை பார்க்கணும். எல்லா சிவகலைகளும் ஒடுங்கக்கூடிய இடம் சிதம்பரம். கடைசியா அங்க எல்லா கோயிலும் 8 மணிக்கு அர்த்தசாம பூஜை. சிதம்பரத்துல 10:30 மணி 11 மணி ஆகும். 10:30 மணிக்கு மேல ஆகும். எல்லா இந்த எல்லா கோயிலுடைய அந்த கலைகளும் போய் ஒடுங்குவது எங்கன்னா கூத்த பெருமானுடைய திருவடியில. மீண்டும் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா மதுரையம்பதியில. அதனாலதான் மதுரை எல்லாத்துக்கும் கடைசியா திருப்பள்ளி எழுச்சி எங்கன்னா சிதம்பரத்துல. எல்லாத்துக்கும் இது அர்த்தசாம பூசை எங்கன்னா சிதம்பரத்துல.
திருப்பலி எழுச்சி எல்லா கோயிலுக்கு முன்னாடி எங்க திறக்கிறாங்க அப்படின்னா மதுரை மதியில 4:30 மணிக்கே திருப்பலி எழுச்சி, 4 to 4:30 அந்த மாதிரி. இதெல்லாம் பார்க்கணும் நம்ம. அந்த முக்கியமான பூசைகள் போய் பார்க்கணுங்க. திருவானைக்காவல் மதியம் போகணும். 12 to 1, 12 மணி 1 மணிக்கெல்லாம் முடிச்சிருவாங்க. அதே மாதிரி திருவாரூர் சாயரச்ச, சிதம்பரத்துல அர்த்தசாமி பூஜை, மதுரை எம்பதியில திருப்பள்ளி எழுச்சி காலையில் 4 மணிக்கு. இரவு போய் தங்கினா தான் பார்க்க முடியும். இப்படி ஒவ்வொரு இது சாயரச்ச அங்க சிறப்புக்கு என்ன காரணம்னா, இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு சாமி? தேவலோகத்தில் இருந்தார். தேவர்கள் வழிபாடு செய்து கொண்டிருந்த அந்த பழக்கத்துக்கு எல்லா தேவர்களும் திருவாரூருக்கு அந்த நேரத்துக்கு வருவாங்க. இப்ப நடந்துட்டு இருக்கு, நேரம் முடிஞ்சிருக்கு. நம்ம ஜெயராம் ஐயா விளக்கு தினசரி விளக்கு போடுவார். ஆமா, மலர் போடுவாரு, இண்டை மலர் போடுவாரு, தினசரி விளக்கு போடுவார். அவருடைய பக்தி தனி. இப்படி எல்லாம் மாளிகை திரைவின் சூலம் அப்படின்னாரு. ஆமா, மின் சூழல் ஆகாயத்தை அலாவின் இருக்கக்கூடிய அளவுக்கு சொல்றாரு. சதமகன் அப்படிங்கிறது அதான். இப்ப இந்திரன் அந்த செம்பொன் தியாகேஸ்வரர் எங்க கொண்டு சேர்த்தினாரு? முசுகுந்த சக்கரவர்த்தி திருவாரூர்ல கொண்டு சேர்த்திருக்கிறார். அதாவது இந்திரன் முருகப்பெருமானுக்கு தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்கின்ற பொழுது தெய்வ யானை திருமணத்துக்கு முசுகுந்த சக்கரவர்த்திக்கு ஓலை அனுப்பினான். முருகப்பெருமானுடைய கல்யாணத்துக்கு அது இந்திரனுடைய மகள் தானே தேவயானை. அந்த திருமணத்துக்கு வர சொல்லி முசுகுந்த சக்கரவர்த்திக்கு ஓலை அனுப்பியதாக கந்தபுராணத்துல இருக்கு, செய்தி இருக்கு. தேவருலகத்திலே மஞ்சுகள் இந்திரனது வாகனமாக பயன்பட்டும் தந்து சொல்வன என்று சொல்லி இங்க பூசைக்குரிய சிறப்பு எல்லாம் கொடுக்கக்கூடியது என்று சொல்லி சொல்றார். இந்த சதமகன்னா 100 யாகங்கள் செய்தவன் பேர். 100 யாகம் செஞ்சுதான் இந்திரன் அந்த பதவியை அடைய முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்த திருப்பார். கடகரி துறையிலாடும் களிமையில் புறவிலாடும் மடர்மணி அரங்கிலாடும் அறிவையர் குடல் வண்டாடும் படர்வழி மருகிலாடும் பயில்கொடி கதிர்மீதாடும் தடனிடம் புவி கொண்டாடும் தனிநகர் வலமை எய்தால் சூலும் சூலும் இப்ப ஆடும் ஆடும்னு வருது. செயலுடைய ஒரு இலக்கிய நயம் இல்லைங்களா? கடகரி துறை, கடகரின்னா யானைங்க, மத யானைகள் எல்லாம் நீர்த்துறைகளில் விளையாடுவன. தண்ணீர் பார்த்தா யானைகள் அப்படி தும்பிக்கையில தெரிஞ்சுட்டு விளையாடும். அதான் அப்படி சொல்றாரு. களிமையில் புறவிலாடும், களிப்புடைய மயில்கள் புறவங்களில ஆடுவன அப்படின்னா நகரை அடுத்த சோலைகளில் எல்லாம் மயில்கள் ஆடிக்கொண்டிருக்கிறது. அடர்மணி, அடர்மணி அரங்கில் ஆடும் அப்படின்னார், வண்டுகள் ஆடும். அதே மாதிரி அடர்மணிகளுடைய ஆடல்களிலே ஆடல் பெண்கள் கூந்தல்களில் மேல் வண்டுகள் ஆடுவன. அதாவது அரங்குகள்ல பெண்கள் ஆடிக்கொண்டிருந்தாங்க. அவங்க மலர் அணிந்திருந்ததுனால அந்த மலரை நாடி வண்டுகள் எல்லாம் அப்படி பறந்து கொண்டிருந்தது என்று சொல்லி சொல்றார். படரும் ஒளியுடைய வீதிகளில் ஆடுகின்ற மிகுந்த கொடிகள் கதிர்களின் மீது ஆடுவன. விசாலமான நெடிய உலகம் கொண்டாடுகின்ற ஒப்பற்ற நகரமாக இதன் வளமை இது என்று சொல்லி இந்த நகரம் கரூர் நகரம் அவ்வளவு சிறப்புடையது என்று சொல்லி சொல்றாருங்க. அறிவையர்னா பெண்கள்ங்க. அறிவையர்னா பெண்கள். இங்கு பெண்ணின் பொதுவை உணர்த்திட்டு 19 முதல் 25 வயதளவில் உள்ள பெண்கள் தான் அறிவையர் அப்படிங்கிறது. திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு பேர் அறிவை அப்படின்னு பேருங்க. 10 பெண்களுடைய பருவம் 10 பருவம் இருக்குது இல்லைங்களா? 7 பருவம் சொல்லுவாங்க. 7 பருவம். அதுல அறிவை அப்படிங்கிறது என்னன்னா 19 இருந்து 25 வயசு, அதாவது திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு பேர் அறிவை அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவையர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கொடி கதிர் மீது ஆடுதல் என்று சொல்லியும் சொல்றார். புவி கொண்ட ஆடுதல் என்று சொல்லி உலகம் இதனை தலைநகராக கொண்டு இதன் காவலில் அமைந்து மகிழ்தல் என்று சொல்லி தனி நகரம் அப்படின்னா பெருமைக்குரிய நகரம் என்று சொல்லி சொல்றார். கரூர் என்று சொல்லுவது ஒரு பெருமைக்குரிய நகரம் என்று சொல்லி சொல்றார். மன்னிய சிறப்பின் மிக்க வள நகர் அதனின் மழுவும் பொன்னியல் புரிசை சூழ்ந்து சுரர்களும் போற்றும் பொற்பால் துண்ணிய அன்பின் மிக்க தொண்டர்தம் சிந்தை நீங்கா அந்நிலை அரணார் வாழ்வது ஆநிலை என்னும் கோயில். அடியார்களுடைய சிந்தையை விட்டு நீங்காத பெருமான் ஆநிலையப்பர். அப்படி ஆநிலையப்பர் இருக்கக்கூடிய இடம் தான் கரூர் என்று சொல்லி சொல்றாரு. ஆநிலையப்பர் அவர் அடியாருடைய சிந்தை எப்பொழுதும் சிந்தை விட்டு நீங்காத இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறார். மன்னிய சிறப்பின் மிக்க, மன்னிய சிறப்புனா அந்த நகரத்தினுடைய சிறப்பு எப்படின்னா நிலை பெற்ற சிறப்பு, எப்பொழுதும் சிறப்பு.
அதோட சிறப்புக்கு குறைவே இல்லை. நிலைபெற்ற சிறப்பால் மிகுந்த வளமுடைய அந்நகரத்திலே தேவர்களும் வாழ்த்துகின்ற சிறப்புடன் மிகுந்த பொன்வேலைப்பாட்டால் இயன்ற திருமதிலால் சூழப்பட்டதாய் பொன்வேலைப்பாடு அமைந்த மதிலாகலாம். அப்ப எவ்வளவு செல்வாக்கா இருந்திருக்கு பாருங்களேன் அந்த ஒரு கரூரே. ஆமா, அப்படி உழைப்புடைய அன்பினால் மிக்க தொண்டர்களுடைய சிந்தையினின்று நீங்காதிருக்கும் அந்நிலை போல அரணார் நிலை பெற்று வாழ்கின்ற திரு ஆநிலை என்னும் கோயில் பெருகி நீடுவது என்று சொல்லி ஆநிலை அப்பற சொல்றார். பொன்னியல் புரிசையினர் கோயில் திருமதில்கள் இதெல்லாம் அந்த நகரத்தினுடைய செல்வாக்க சொல்லக்கூடிய இடம். இதெல்லாம் பொன் போன்ற அவை பொன்னாடாகிய தமது நாட்டிலும் மிக்கு பொன்னாலும் பொற்பாலும் இவை இழந்ததால் சுரர்களும் பொற்றினார்கள் என்று சொல்லி சொல்றார். அப்படி சூழ்ந்து போற்றும் என கூட்டி மதிலை சுற்றி வந்து போற்றுகின்ற என்றும் உரைத்தல். சிந்தை நீங்க அந்நிலையினர் கோயில் என்று கூட்டி அன்பர்கள் எஞ்ஞான்றும் இக்கோயிலை தம் சிந்தையில் மறவாது ஏத்துகின்றார் என்று உரைத்தலுமாம் என்று அன்பர் சிந்தை சேர்ந்தாய் என்று சொல்லி சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறையுரை சிவனேனார் மணிவாசக பெருமான். பெருமான் அடியாருடைய சிந்தையை விட்டு நீங்காத இருக்கக்கூடிய. இன்னும் சொல்ல போனா சாமிக்கு ரொம்ப பிடித்த கோயில் என்னன்னா நல்ல அடியாருடைய நெஞ்சு உள்ளம்தான். நல்ல அடியாருடைய மனதை விட சிறந்த கோயில் எதுவுமே இல்லை. சகமலாத அடிமை இல்லை, தாளலால் துணையும் இல்லை, முகமலாம் கண்ணீர் மல்க முன்னின்று ஏத்தும் தொண்டர் நகமலாம் தேய நாள்மலர் தொழுது தோவி முகமலாம் கண்ணீர் மல்க முன்னின்று ஏத்தும் தொண்டர் அகமல்லால் கோயிலில் ஐயன் ஐயாரனா இருக்கு அப்படின்னா. சாமிக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் என்னன்னா தினசரி மலர் பறித்து பெருமானுடைய திருவடியே கதி என்று சொல்லி அப்படி இருந்து பெருமானுக்கு மலர் பறித்து அப்படியே சாமி முன்னாடி போய் நின்று கண்ணுல நீர் வர அந்த வழிபாடு செய்யக்கூடிய அன்பர்கள் இருக்கிறாங்க பாருங்க. அவங்களுடைய உள்ளத்தை தவிர சிறந்த கோயில் எது இல்லை. சாமி அங்கதான் ரொம்ப விரும்பி இருப்பாங்க. நகமலாம் தேய கையால் நாள் மலர் தொழுது தூவி அப்படின்னு முகமலாம் கண்ணீர் மல்க முன்னின்று ஏத்தும் தொண்டர் அகமல்லால் கோயில் இல்லை ஐயன் ஐயன். அப்ப சாமி எதை விரும்புறாருன்னு பாருங்க. நம்ம இருக்கக்கூடிய செல்வத்தையோ அல்லது நாம செய்யக்கூடிய அபிஷேக ஆராதனைகளும் பெருமான் விரும்புறான்னு சொல்ல முடியாது. நம்ம இருக்கக்கூடிய அன்பம் மட்டும்தான். ஒடிநிகரும் சிறு தொண்டர் அருள் செய்யும் பொருட்டாக கடிமலை நின்று வீட்டிருந்தான் கணபதி சிறத்தானேன்னு சொல்றாரு. ஒடிநகரும் சிறு தொண்டருக்கு அவருக்கு என்ன அவருடைய அன்பை நுகர்ந்து அருளுவதற்கு வந்தான பெருமான். சிறு தொண்ட நாயனாருக்கு சிறு தொண்ட நாயனார் செங்காட்டங்குடியில் இருக்கிறார். சிவபெருமான் எங்க இருக்காரு? கைலாயத்தில் இருக்கிறார். கைலாயம் என்ன பக்கத்திலேயே இருக்கு. அவர் வீட்டுக்கு ஏன் வந்தார் அப்படின்னா அவருடைய அன்பை நுகர்ந்து அவருக்கு அருள் செய்வதற்கு அப்படின்னா. ஒடிநுகரும் சிறு தொண்டருக்கு அருள் செய்யும் பொருட்டாக அப்படின்னா. அப்படி பெருமான் அன்பை நுகர்வதற்காக அங்கிருந்து அவ்வளவு தூரம் வந்திருக்கார். தண்டாதது ஒரு வேட்கை பசியுடையார் தம்மை போல கண்டாரை சிறு தொண்டர் மனைவினவி கடிதனை தொண்டனாருக்கு என்னாலும் சோரளிக்கும் அண்டார்க்கு வந்தாரன் மனையில் உள்ளாரோ. சாமி அப்படி கேட்டு வரணுங்கிறது என்னது? அவங்கெல்லாம் அருள் செய்யறதுக்காக அப்படி வராரு. செங்காட்டில் இன்னைக்கு அந்த விழா நடக்குது. பங்குனி மாசம் அந்த விழா நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த விழா ரொம்ப அருமையா சாமி வர்றது. அந்த இரவு முழுக்க அந்த ஊர்ல எல்லாரும் எங்க போனாலும் சாப்பாடு போடுவாங்க. அடியார்களுக்கு எங்க போனாலும் சாப்பாடு போடுவாங்க. அந்த இரவு தான் சாமி அப்படி வந்தது அப்படிங்கிறதுனால அந்த இரவு இன்னைக்கு கொண்டாடுறாங்க. திருத்தொண்டர்கிட்ட பிள்ளைக்கறி கேட்ட நாள் அந்த நாள் இரவு பெருமான் வர்றது பயிரவரா வர்றதெல்லாம் இன்னைக்கு அந்த விழா சிறப்பா நடக்குது. அப்படி பெருமான் விரும்பி வருவார் அப்படின்னு சொல்றாரு. சிந்தை நீங்க அந்நிலை அப்படின்னாரு. சிந்தையே கோயில் கொண்ட பெருமான் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே என்று சொல்லி மணிவாசக பெருமானும் சொல்றார். அன்பர் சிந்தையே அரணுக்கு திருக்கோயிலும் சிறந்த இருக்கை என்பார். சிந்தையை ஓமாமாக்கினார் பூசலார் நாயனார். அப்படித்தானே நின்ற ஓர் பூசல் என்பர் நெடிதனால் இணைந்து செய்த நன்று நீடு ஆலயத்து நாளை நாம் புகுதும் ஒன்றிய செயலை நெய்யுங்க பின் நாளை பின் ஒளிந்து பின் கொள்வாய் என்று ஒன்றைவாறு சடையார் தொண்டர் கோயில் கொண்டு அருளப் போந்தார் அப்படின்னு. பல்லவ மன்னன் ஒரு பெரிய கற்கோயில் கட்டியிருக்காரு காஞ்சிபுரத்துல. பூசலார் நாயனார் மனசுக்குள்ளதான் கோயில் கட்டிட்டு இருக்கிறாரு. அவர் கோயில் கட்டணும்னு நினைக்கிறாரு. காசு இல்லை கையில. என்ன பண்ணுவாரு? காசு இருக்கிற மகராசன் கோயில் கட்டுவான். காசு இல்லாதவன் என்ன பண்ணுவான்? மனசுக்குள்ளேயே அவர் கட்டார். இருக்கிற மகராசன் கட்டுவான், இல்லாதவன் என்ன பண்ண முடியும்? அவர் என்ன செஞ்சாருன்னா சும்மா ஒரே நிமிஷத்துல கட்டிடல.
கோயில் கட்டுறதுக்கான தகுந்த அந்த ஆகமத்தில் சொல்லப்பட்ட நாள் அடிக்கல் நாட்டினார். அப்புறம் சிற்பிகளை எல்லாம் எந்தெந்த சிற்பி வச்சு செய்யறதுன்னு உள்ளுக்குள்ளேயே ஒரு படம் போட்டார். கோயில் எப்படி இருக்கணும்னு ஒரு ஸ்கெட்ச் எல்லாம் உள்ளே போட்டார். அப்புறம் கல் கிடகால் பறிக்கிறது, அதுக்கு மேல கல் எழுப்புறது, இது எல்லாம் உள்ளுக்குள்ளேயே பண்ணார். மதில் சுவரும் கட்டினார். சாமி எழுந்தருள் செய்யணும் இல்லையா, மதில் சுவர் கட்டியாச்சு. கிணறு, தீர்த்த கிணறு, அடியார்கள் வந்தா குளிக்கிறதுக்கு குளம், இதெல்லாமே அவர் கட்டியிருக்கிறார். இதுக்குள்ளேயே இது எவ்வளவு பெரிய இடம் பாருங்க. அவருடைய நெஞ்சு எவ்வளவு பெருசு பாருங்க. நம்மளுக்கு எல்லாம் இருக்கிறது சின்னதா இருக்குது, அவருக்கு எவ்வளவு பெருசா இருக்கும்னு பாருங்க. குளமும் கட்டியிருக்கார். சாமிக்கு தீர்த்த எடுக்கக்கூடிய தீர்த்த கிணறும் கட்டியிருக்கிறார். சரி, சாமி எழுந்தருள் செய்யணும்ல, இந்த அன்னைக்கு நம்ம சாமிக்கு எழுந்தருள் செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் குறிச்சிட்டார். ஒரு நாள் குறிச்சாச்சு. சாமி இங்க எழுந்தருள் செஞ்சு கும்பாபிஷேகம் செய்யணும், அது மனசுலயே செய்யணும் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாரு. அதே நாள்ல பல்லவ மன்னர் பிரம்மாண்டமான கற்கோயில் கட்டியிருக்காரு. இன்னைக்கும் போனீங்கன்னா பார்க்கலாம், கைலாசநாதர் கோயில் காஞ்சிபுரத்துல. அது குடமுழுக்கு அடகாத கோயில்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. அவரு கோயிலுக்கு தேடி முடிவு பண்ணிட்டார். சாமி போய் அவர் கனவுல போனார். அரசனுடைய கனவுல போய், நாளைக்கு நீ கும்பாபிஷேகம் வச்சிருக்கிற, வேண்டாம் இன்னொரு நாளைக்கு வச்சுக்கோ. ஏன்னா திருநின்ற ஊர்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க ஒரு அடியார் ஒருத்தர் கோயில் கட்டியிருக்காரு. மனக்கோயில் எல்லாம் சாமி சொல்லு, அங்க ஒரு கோயில் பெருசா கட்டியிருக்கிறாங்க. நான் அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு போகணும், நீ இன்னைக்கு தேதி மாத்தி வை அப்படின்னு சொல்லி அரசன்கிட்ட சொல்லிட்டார். அதான் சொல்ல, நின்ற ஊர் பூசல் என்பன் நெடித நாள் இணைந்து செய்த, ஒரே நாள்ல செய்யல. அடிக்கல் நாட்டுறது ஒரு நாள், மதில் சுவர் கட்டுறது ஒரு நாள், கடகால் போறது ஒரு நாள், இப்படி சுற்றுச்சுவர் எல்லாம் வைக்கிறது ஒரு நாள், இப்படி நெடிது நாள் நினைந்து செய்த நன்று நீர் ஆலயத்தை நாளை நாம் போதும், நாளைக்கு நான் அந்த கோயிலுக்கு போனோம். அதனால நீ ஒன்றிய செயலை பின் ஒளிந்து பின் கொள்வாய் என்று கொன்றைவார் சடையார் கொன்றை மாலை சூடி வந்த சிவபெருமான் சொன்னாராம். தொண்டர் கோயில் கொண்டு அருள வந்தார். அரசன் கட்டின கோயிலுக்கு தான் சாமி போவார்ல, தொண்டர்கள் கட்டின அடியார்கள் கட்டின கோயிலுக்கும் போவார். அப்புறம் இவர் அரசன் என்ன பண்ணார் அப்படின்னா, அடிச்சு புடிச்சு அப்படியே கப்பா சாமியே வந்து கனவுல சொல்றாருன்னா எவ்வளவு பெரிய கோயில் கட்டியிருப்பார், நம்ம கோயிலோட பெரிய கோயிலா இருக்கும் அப்படின்ட்டு எல்லாம் படை வளர்த்து எல்லாம் கூட்டிட்டு சென்னைக்கு பக்கத்தால தானே திருநெல்வேலியூர் போறாரு. அங்க போய் கேட்கிறாரு, நாளைக்கு ஒரு கோயில் கும்பாபிஷேகமா எங்க அப்படின்னு சொல்லி. நாளைக்கு கோயில் கும்பாபிஷேகமா? அப்படியெல்லாம் ஒண்ணு எங்க ஊர்ல இல்ல சொன்னாங்க நாளைக்கு கோயில், அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி, பூசலாருன்னு சொல்றாங்களே, அவர் யாரு? அவரு சும்மா அகரகாரத்தில் இருக்கக்கூடியவர். அவர் கோயில் கட்டுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய ஆள் இல்ல. நீங்க அவரு போய் கோயில் கட்டினார்னு சொல்லி வந்திருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்பதான் இல்ல, அவர் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போனோம்னா அவர் பாட்டுக்கு சில நேரம் தான் உட்கார்ந்து இருப்பாரு. அப்படி உட்கார்ந்து இருந்திருக்காரு. போன உடனே நீட்டி நெடுஞ்சான் கிடையாது, அரசர் கீழே விழுந்தார், காலில் விழுந்தார். என்ன சாமி காலில் விழுகுது? இல்ல, நாளைக்கு உங்க கோயில் கும்பாபிஷேகம் சாமி சொன்னாரு, அதனால வந்தவனை வணங்கிட்டு போலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி, அதற்கு பிறகு நடந்தது எல்லாம் அரசன் சொல்லியிருக்கிறார். இப்ப சாமி எப்படி இருக்கிறார், எவ்வளவு வெளிவந்த பிராணா இருக்கிறார். அவருக்கு என்ன மாட மாளிகைகள் முக்கியமா, கூட கோபுரங்கள் முக்கியமா, தொண்டர்களுடைய உண்மையான அன்புதான் ரங்கம். அதான் இடத்துல சொல்றார், நின்ற ஒரு பூசல் என்பது நெடிது நாள் நினைந்து செய்ய சொல்லி. இப்ப பெருமான் எங்க இருக்கிறார்? அன்பர் சிந்தை பெருமானுக்கு ரொம்ப முக்கியமானது. அப்பர் சாமி குறுந்தொகையில் சொல்வார் சிதம்பரம் இதுல, நாடி நாரணன் நான்முகன் என்றவர் தேடியும் திரிந்தும் காண வல்லரோ, மாட மாளிகை சூழ்நிலை அம்பலத்து ஆடி என் ஆடி பாதம் என் நெஞ்சுள் இருக்கவே. அப்படின்னா திருமாதம் பிரம்மனும் வேலை இல்லாம இந்த இதுல அண்ணாமலையில ஒருத்தர் அன்னப்பறவையா மேல போய் தேடினாரு, இன்னொருத்தர் திருமால் பன்றியாக கீழே போய் தேடினாரு. எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவர் திருவடி என் நெஞ்சுக்குள் இருக்குது, இங்க வந்தா தானே கண்டுபிடிக்க முடியும். அப்பர் சாமி சொல்லாரு, என் நெஞ்சில் இருக்குது அவருடைய திருவடி. இந்த நான்முகனும் திருமால் என்ன பண்ணாங்க, தேடி போனாங்க, அதனால கண்டுபிடிக்க முடியாது. ஏன் கண்டுபிடிக்க முடியாதுன்னா அந்த திருவடி, அவங்க தேடின திருவடி நெஞ்சுக்குள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாடி நாரணன் நான்முகன் என்றவர் தேடியும் தெரிந்தும் காண வல்லரோ, மாட மாளிகை சூழ்நிலை அம்பலத்து ஆடி பாதம் என் நெஞ்சுள் இருக்கவே அப்படின்னு. என் நெஞ்சுக்குள் இருக்கிற திருவடியை அங்கேயும் போய் தேடினா கிடைக்குமா? கிடைக்காது அப்படின்னு சொல்லி அப்பர் சாமி சொல்வார். ஒருவரும் இங்கு அறியா வண்ணம் என் உள்ளத்துள்ளே ஒளித்து வைத்த சிறையானேன். அப்படி என்ன சொல்றாரு பாருங்க, உள்ளே ஒருவரும் இங்கு அறியா வண்ணம்,
திருத்தாண்டகத்துல சொல்ற நாகேஸ்வர திருத்தாண்டகத்துல அப்பர் சாமி சொல்றாரு பாருங்க, ஒருவரும் இங்கு அறியா வண்ணம், யாரும் காண முடியாத மாதிரி என் உள்ளத்துள்ளே ஒளித்து வைத்த சிறையானை அப்படின்னாரு. சாமி சிறை போட்டிருக்கிறாங்க உள்ளுக்குள்ள. அப்பர் சாமி சிறை போட்டிருக்கு. சிறை போட்டா திறந்துட்டா தானே போக முடியும் சாமி. அப்படின்னா எப்பொழுதும் நான் பெருமான விடமாட்டேன் அப்படிங்கிறாங்க. எப்பொழுதும் இணையான என் மனத்தை வைத்தேனே, எப்பொழுதும் இன்மை இணையானே என் மனத்தை வைத்தேனே அப்படின்னா. கரவாடு வண்ணஞ்சற் கரியானை கரவார்வால் விரவாடு பெருமானை விடையேறும் வித்தகனை அறவாட சடைதார அங்கையினில் அனலேந்தி இரவாடு பெருமானை என் மனத்தே வைத்தேனே அப்படின்னு காஞ்சிபுரம் பதிகத்தில் சொல்றார். இப்படி ஒருவரும் இங்கு அறியாவண்ணம் என் உள்ளத்துள்ளே ஒளித்து வைத்த சிறையானை, சிறைவரா நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெரும் துறையுரை சிவனே அப்படின்னு சொல்லி மணிவாசக பெருமான் சொல்றாரு. பெருமான் மீது இருக்கக்கூடிய அன்பு அப்படியே அடக்க முடியாம அந்த நீர் வெளியில, அது கண்ணுல தண்ணி வருது. சிறைவரா நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் அப்படின்னு அடைச்சு ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேல நீரை அடைச்சு வைக்க முடியல, அதையெல்லாம் தாண்டி வருது. அது மாதிரி அந்த அன்பின் மூலமாக மணிவாசக பெருமானுக்கு கண்ணீர் வரது சொல்லு. சிறைவரா நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெரும் துறையுரை சிவனே, இறைவனே நீ என் உடலிடம் கொண்டாய், இனியுன்னை எண்ணிறக்கேனே அப்படின்னு இல்லைங்களா. அந்த மாதிரி இங்க மறவாதே தந்திரமே வாழ்த்தும் தொண்டர் மனத்தகத்தே அனவரதம் மன்னினானே, இது திரும்புகின்ற தேவாரத்தில் அப்பர் சாமிகள் தான் அது மாதிரி நிறைய சொல்றாரு. மறவாதே தன் திறமை வாழ்த்தும் தொண்டர் மனத்தகத்தை அனவரதம் மன்னினானே அப்படின்னு மறவாத வாழ்த்தணும் பெருமான். பெருமானை ஒரு நாளைக்கு பூஜை பண்றது, ஒரு நாளைக்கு விட்டுறதெல்லாம் இருக்கக்கூடாது. இடையரா அன்புனக்கு என் ஊடகத்தை நின்றுருக தந்தரையும் உடையான் என்றார் மணிவாசக பெருமான். இடையரா அன்பு கொஞ்சம் கூட கேப்பே இருக்கக்கூடாது. எப்பொழுதும் பெருமான் திருவடி மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கணும். இடையரா அன்புனக்கு என் ஊடகத்தை நின்றுருக தந்தரையும் உடையானே மணிவாசக பெருமான். மறவாதே தந்திரமே வாழ்த்தும் தொண்டர் மனத்தகத்தை அனவரதம் அன்னினானை என்று சொல்லி திரும்புகின்ற தேவாரத்தில் சொல்றார். அந்நிலை அப்படின்னா அந்த ஆநிலை என்று சொல்லக்கூடிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய பெருமான் இந்த அகரமாக நிலையனை உடையார் என்பது குறிப்பு என்று சொல்லி, அகர் உயிர் போல் அறிவாக எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து என்று சொல்லி, பெருமான் எப்படி இருப்பார்னா அகர உயிர் போல் அப்படின்னு, எழுத்துக்களுக்கெல்லாம் அச்சரமாக இருக்கிற அகரம் எல்லா பக்கம் இருக்கிற மாதிரி பெருமான் எல்லா பக்கம் வியாபகமா இருப்பார். அவன் இல்லாத இடமே இல்லை. அதான் சொல்ற. அதுல தொண்டர்களும் சிந்தை நீங்கா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடியாருடைய நெஞ்சை விட்டு நீங்காது இருக்கக்கூடிய ஆநிலை அப்பர் என்று சொல்லி சொல்றார். ஆநிலை அப்படின்னா பசு காமதேனு பூசித்து பேரு பெற்ற தலம், அதனால ஆநிலைன்னு பேருங்க. ஆவூர் பசுபதீச்சரம், பேரூர் பட்டீச்சரம், ஆளுடைய பிள்ளையார் தல தேவார பாசுரத்தோறும் கருவூர் ஆளுநிலை என்று சொல்லி சொல்றார். அரணார் பசுக்களாகிய ஆன்மாக்களின் பாசத்தை அறிந்து ஆட்கொள்ளவர், அதனால அவருக்கு பேர் அரணார். அரண் என்னன்னா நம்முடைய பாசங்களை அறிந்து நம்மை ஆட்கொள்வர், அதனால அரண் அப்படின்னு சொல்லி சாமிக்கு ஒரு பெயர் உண்டு. வாழ்வதாகிய என்று சொல்லி பொருள் திருமறை கடந்த புனிதரை இனித கோயில் மருள் துறை மாற்றால் வழிபடும் தொழிலர் ஆகி இருட்கடு ஒடுங்கும் கண்டத்து இறையவர் உரிமை பூண்டாருக்கு அருட்பெரும் தொண்டு செய்வார் அவர் எரிபத்தர் ஆவார். இப்பதான் நாயனார் அறிமுகப்படுத்துறார். எரிபத்த நாயனார் இப்பதான் அறிமுகப்படுத்துறார். ஆமா, அப்படி பொருள் திருமறை கடந்த பொருளை தரும் வேதங்களையும் கடந்து நின்ற புனிதராகிய சிவபெருமானை, இந்த வேதங்களை எல்லாம் கடந்து நின்றவன் பெருமான், தத்துவங்களை எல்லாம் கடந்து நின்றவன் பெருமான், அவருடைய வேதங்களை எல்லாம் கடந்து நின்ற புனிதராகிய சிவபெருமானை இனிதாக அத்திருக்கோயிலில் மருளாகிய பிறவி பகையை மாற்றும் நெறியால் வழிபடுவராகி, பெருமானை வழிபாடு செஞ்சா நமக்கு என்ன பிறவி பகை நீங்கும். அப்படி அந்த பிறவியை நீக்கக்கூடிய அளவுக்கு வழிபடுவராகி இருள் போன்ற விடமானது ஒடுங்கி நிற்கும் கண்டத்தினையுடைய சிவபெருமானுக்கு உரிமையாகி அடிமை போன்ற அன்பர்களுக்கு அவனது அருள் வழியே நிற்கும் பெரிய தொண்டு செய்வார் ஒருவர் உலர். அப்படிப்பட்ட பெருமானுக்கு அப்படியே அது திருநீலகண்டத்தையுடைய பெருமானுக்கு உரிமையாக அடிமை பூண்ட அன்பர்களுக்கு அவனது அருள் வழியே நிற்கும் பெரிய தொண்டு, அப்படி பெருமானுக்கு அவனுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒருவர் உலர், அவர் தான் எரிபத்தர் என்று சொல்லி சொல்றாரு. நாயனார் அறிமுகப்படுத்துறார். அவருடைய தொண்டு அடியார்களுக்கு தொண்டு செய்வது. முதல்ல சொன்ன மாதிரி அடியார்களுக்கு தொண்டு செய்வது. பொருள் திருமறையினர் உண்மை பொருளை தருகின்ற பொருளை தருதலால் வீடு வேற்றனுக்கு காரணமாகிய மறை திருமறை எனப்பட்டது என்று சொல்லி சொல்றாரு. இங்கு பொருள் என்றது அறம்பொருள் இன்பம் வீடு என்னும் உறுதி பொருள் அப்படிங்கிறார். பொருள் திருமறை
அறம்பொருள் இன்பம் வீடு என்று சொல்லக்கூடியது என்று சொல்லி சொல்றாரு. வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்கள் என்று திருமந்திரம். நாதமாகிய பிரணவத்தின் என்றும் உதிப்பன வேதம் என்று சொல்லி சொல்றார். இறைவனின் நாத முடிவில் நாதாந்தத்தில் விளங்குபவன் வேத ஞானம் அவரஞானமாகிய கலைஞானம் எனப்படும். இறைவன் அவரஞானத்தால் உணரப்படான். உணர்வுடைய மெய்ஞானமாகிய பரஞானத்தாலே அறிய பெருமான் பரஞானம் என்று சொல்லக்கூடிய பெருமானுடைய திருவருளால் தான் பெருமானை நாம அறிய முடியும். அதான் அவனருளாலே அவன் தான் வணங்கி பரஞானம் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய ஞானத்தை கொண்டுதான் பெருமானுடைய திருவடியை நாம அடைய முடியும். அவதான் அவனுடைய திருவடியை அவனுடைய திருவருளால தான் அறிய முடியும். வேற யாராலையும் அறிய முடியாது. மருள்துறை மாற்றும் மாற்றால் அப்படின்னு பொருளற்றவற்றை பொருளின் உணர்வது இது மாறா பிறப்புக்கு காரணம். மருள் அப்படின்னா விபரீத உணர்வு, ஆணவமனத்தினுடைய நிகழ்வு. அதை மாத்தணும் இல்லைங்களா? மருள் அப்படிங்கறத நீக்கணும். அப்பதான் நமக்கு பிறப்பு நீங்கும். ஆமா. வழிபடும் தொழிலாளர் இறைவனது வழிபாடை பிறவி மாற்றும் தன்மையுடையது. மருள்துறை என்பது மருளின் வழியாக ஆகின்ற பிறப்பு என்ற பொருள் நின்றது. அருள்துறை ஆகிய பொருள்துறை வழிபடாதவர் மருள்துறையே சேர்வர் என்று சொல்லி அதனை மாற்றி புனிதராக்குதல் புனிதராகிய இறைவர் செய்யும் செயலே என்பார் மாற்றும் என்று சொல்லி சொல்றார். அப்படி அவைகள் ஆகமங்களில் விதித்தனமும் ஆன்றோர் ஆச்சாரத்தால் பெற்றனமும் என்று சொல்லி சொல்றார். வழிபடும் தொழில் அந்த வழியிலே தாம் படுகின்ற செய்வார் என்று சொல்லி இருட்கடு ஒடுங்கு கண்டத்து இறைவர் அப்படின்னா இருட்கடு ஒடுங்கு கண்ட திருநீலகண்டமுடைய இறைவர் என்று சொல்லி சொல்றார். இருட்கடு உண்டவர்தம் அருளும் சொல்லி சந்திப்புல வருது. ஞாபகரசுடைய புராணத்துல ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசரையும் ஓமை சொல்லுகின்ற பொழுது சேக்கர பெருமான் சொல்றாரு. அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சரி கடலுமாம் இனமும் ஓங்கும் பொருட்சமய முதல் சைவநெறி தான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டெனவும் இருட்கடு உண்டவர்தம் அருளும் உலகமெல்லாம் ஈண்டாளன் திருவருளும் எனவும் கூடி தெருட்களை நாடக்கென்று வரசும் செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தார் என்று சொல்லி சேக்கட பெருமான் அங்க சொல்றாருங்க. தற்போதம் இருந்த நிலையிலே சிவனருள் பதி அதன் வசப்பட்டு செய்யப்படுவது வழிபடும் தொழிலர் என்பதனால் அரண்பணியும் அப்புறம் பூண்டாருக்கு அருட்பெரும் தொண்டர் அடியார்பணியும் கூறப்பட்டது. அடியார்பணி பலவாதலின் இவர் செய்த அடியார்பணியின் வகை வரும்பாட்டில் விரிக்கப்பட்டது. அரண்மனையினும் அடியாருக்கு உற்றொடுத்து உதவும் பணியினையே சிறப்பாக கொண்டு அதனால் இச்சரிதம் நிகழ்ந்ததாதலின் சொல்றார். அடியார் தொண்டு அரண்பால் அன்பு பற்றிய தொடர்பால் நிகழ்வதாதலின் இங்கு இரண்டனையும் சேர்த்து கூறியதோடு அரண்பால் அன்பே மூலமாம் என்பதை சரித பாட்டில் சடையவர் பொற்றாளில் ஆனாத காதல் என்பர் எரிபத்தர் என்று சொல்லி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் அடியாருக்கு நம்ம தொண்டு செய்யறாங்க அப்படின்னா இறைவன் மேல அளவற்ற அன்பு இருந்தா தான் அடியார்கள் மேல அன்பு வரும். யார் ஒருத்தருக்கு பெருமான் மேல அன்பு இல்லையோ அவங்களுக்கு அடியார்கள் மேல அன்பு இருக்காது. அப்படிதான் நமக்கு சாஸ்திரம் சொல்லுது. ஆமா, நமக்கு சிவஞான சித்தியார் அப்படிதான் சொல்லுது. அரணுக்கு அன்பில்லார் அடியவர் அன்பில்லார் எவ்வுயிருக்கும் அன்பில்லார் தமக்கும் அன்பில்லார் அப்படின்னு. ஒருத்தருக்கு அடியார் மேல அன்பு இருக்குது, அவங்க அடியாருக்கு நிறைய செய்யறாங்கன்னு என்ன அர்த்தம்னா ஆண்டவன் மேல அன்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஆண்டவன் மேல அன்பு இல்லைன்னா அடியார் மேல அன்பு இருக்காது. இதுக்கு உலகியல சொல்லணும்னா ஒருத்தர் மனைவியினுடைய சொந்த பந்தத்தை நல்லா பாத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன அர்த்தம்? மனைவி மேல நல்ல பாசமா இருக்கிறாருன்னு அர்த்தம். மனைவியினுடைய சொந்த பந்தத்தை எல்லாம் சரியா வச்சுக்கலன்னா என்ன அர்த்தம்? மனைவி மேல கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தங்க. அப்படிதான் உலகியல் உதாரணம் சொல்றேன். மனைவியினுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் ஒருத்தர் நல்லா வச்சிருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மனைவி மேல அன்பு இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா அது வேற மாதிரிதான். அது மாதிரிதான் ஒருத்தருக்கு சிவனடியார்கள் மேல அன்பு இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா சிவபெருமான் மேல அன்பு இருக்குன்னு அர்த்தம். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் இல்லைங்களா? மனைவியினுடைய சொந்த பந்தத்தை எல்லாம் எந்த அளவுக்கு அனுசரிச்சு போறாங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்க மனைவி மேல அன்பு வச்சிருப்பாங்க அப்படிங்கறது உலகியல் நடைமுறை. அது மாதிரிதான் இதுவும். சடையவர் பொற்றாளில் அடியார் தொண்டு அரண்பால் அன்பு பற்றிய தொடர்பால் நிகழ்வது அப்படின்ட்டார். அரண்பால் அன்பே மூலமாம் என்பதை சரிதவர் சடையவர் பொற்றாளில் ஆனாத காதல் என்பர் எரிபத்தர் அப்படின்னார். இன்னொரு பாட்டு பார்க்கலாங்களா? மழை வளர் உலகிலெங்கும் மன்னிய சைவம் ஓங்க அடல் அவிர் சடையா நண்பர்க்கு அடாதன அடுத்த போது முறையறி எண்ண தோன்றி முரண்கடை எறிந்து தீர்க்கும் பழமறை பரசுந்தூய பரசுமுன் எடுக்க பெற்றார். எப்படி பண்ணா
நிலை பெற்ற சைவம் மலையினால் வளரும் தன்மையுடைய உலகத்தில் எங்கும் ஓங்குபடியாக அடல் போன்ற நிறத்துடன் அவிர்ந்த சடையினை உடையானின் அன்பர்களுக்கு, அடியார் பெருமக்களுக்கு அடுக்கத்தகாத இடர்கள் வந்த காலத்தில் ஒரு சிங்கம் போல, குகையிலிருந்து கிளம்பக்கூடிய ஒரு சிங்கம் போல வேகமா வந்து அந்த துன்பத்தை தீர்ப்பார் அப்படின்னு சொல்றாரு. அப்படி அந்த குகையில் நின்று கிளம்பி பாயும் சிங்கம் போல விரைவில் தோன்றிய அந்த முரண்பட்ட வலிமை கெடும்படி எரிந்து தீர்க்கும் படைக்களமாகிய பல மறைகளால் போற்றப்பட்டதாகிய பரசாயுதத்தை எப்போதும் ஏந்துகின்றார். அவர் கையில வந்து பரசு வச்சிருந்தார், பரசாயுத மழு வச்சிருந்தார். அந்த மழுவை கையில் எப்பொழுதும் வச்சிருப்பார். உலகில் எங்கும் மன்னிய சைவம், மலைவளர் உலகில் எங்கும் மன்னிய சைவம். மன்னிய சைவம்னா நிலை பெற்ற சைவங்க. எப்பொழுதும் சைவம் வந்து நிலை பெற்ற சைவம். உலகம் மலையின் துணையாலே விளங்குவது, வானின்று உலகம் வழங்கி வருதலால் என்பது திருக்குறள் இல்லைங்களா? வான்மிகில் வளாது பெய்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அது மாதிரி மன்னிய சைவம் என்று சொல்லி, அப்படி சைவம் என்பது சைவம் சிவத்துடன் சம்பந்தமாவது என்று சொல்லி, உலகத்தென்றும் சிவ சம்பந்தமே சிவ நிறைவுட்பட்டது உலகம். ஆண்டுலகு ஏழனைத்தினை வைத்தார் தாமே, அங்கங்கே சிவமாகி நின்றார் தாமே. திருப்பரண தேவாரத்துல நாவுக்கரசு பெருமான் சொல்லாருங்க, ஆண்டுலகு ஏழனைத்தினையும் வைத்தார் தாமே, ஆங்காங்கே சிவமாகி நின்றார் தாமே. எல்லா பக்கம் அங்கங்க பெருமான் வந்து சிவமாகி நின்று நமக்கு அருள் செய்கிறார் அப்படின்னு சொல்லி, மன்னுதல் இடையூறு வந்த காலத்தும் அறிவின்றி நிலை வருதல் என்று சொல்லி சொல்லார். சைவம் எங்கும் மன்னியதாயினும் இடையூற்றின் மிகுதி படல் செல்லெடுத்து ஓங்காது குன்றில் இருக்கும் கூன்பாண்டியருடைய சைவம் வந்து எப்பொழுதும் நிலை பெற்றதுதான். ஆனா ஒரு சில காலகட்டங்கள்ல விளக்கம் இல்லாம இருந்தது. இப்ப மதுரையம்பதியில கூன்பாண்டியனுடைய காலத்துல சமண இருள் சூழ்ந்திருந்தது. அப்படி சமணர் இருள் சூழ்ந்திருந்ததுக்கு தான் ஞானசம்பந்த பெருமான் அங்கு சென்று அதையெல்லாம் வென்று காட்டி வந்தவர். வாதிலை வென்று 3 வாதங்களிலும் வெற்றி பெற்று சைவ நெறியை பரப்பி வந்த பெருமை ஞானசம்பந்த பெருமானுக்கு உண்டு. ஞானசம்பந்த பெருமானை அழைத்துக் கொண்டு சென்ற பெருமை மங்கையர்க்கரசியமாக கொண்டு. ஒரு பெண் எப்படி இருக்கணும், மங்கையர்க்கரசி மாதிரி இருக்கணும், திருவெண்காட்டு நங்கை மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆமா, கணவன் பெருமானை வணங்க மாட்டார், அவர் சமணத்துல இருந்தவர். கணவனுக்கு தெரியாம திருமங்கலத்துல திருநீர் வச்சுக்குவாங்க அந்த அம்மா தினசரி. ஏன்னா அந்த அம்மா வந்து சோழமன்னனுடைய மகள். அப்பா வீட்டுல நல்ல சாமி கும்பிட்ட பொண்ணு. அப்பா வீட்டுல சாமி கும்பிட்ட அந்த தொடர்ச்சி அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, மங்கையர்க்கரசர் கணவனுடைய மனசும் நோக்கக்கூடாது, நெத்தியில திருநீர் வச்சா அவருக்கு மனசு சங்கடமா இருக்கும். அதனால கணவனுக்கு தெரியாத திருமாங்கல்யத்துல திருநீர் வச்சுக்குவாங்க. அப்படி வச்சுதான் கடைசியா சமணத்தில நின்ற கூன் பாண்டியனை நின்றசிய நெடுமாறனாக ஆக்கி சைவத்தில நிறுத்தி காட்டிய பிறகு மங்கையர்க்கரசியமாகும். எப்பேற்பட்டவங்களையும் மாத்தலாம் பெண்கள் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். சமணத்துல வேரூன்றி இருந்த தன்னுடைய கணவனை கூன் பாண்டியனை 63 நாயன்மார்கள் ஒருத்தராக நிறுத்திய பெருமை யாருக்கு உண்டுன்னா மங்கையர்க்கரசியமாகும். அதான் மங்கையர்க்கு தனியரசு எங்கள் தெய்வம் அப்படின்னாரு சேக்கிழ பெருமான். மங்கையர்க்கு தனியரசு எங்கள் தெய்வம், வளவர்குல குலக்குழந்து வழக்கை மாணி செங்கமல திருமணந்தை கண்ணினானால் தென்னர்குல பழிதீர்த்த தெய்வ பாவை எங்கள் பிரான் சண்மையர்கோன் அருளினாலே இருந்தமிழ் நாடுற்ற இடர் நீங்கி தங்கள் பொங்கொழி வென்று நீர் பரப்பினாரை போற்றுவார் கடலியம்மான் போற்றலாமேனர். அவர் திருவடி யாரெல்லாம் வணங்கிக்கிறாங்களோ அத்தனை திருவடி நான் வணங்கிக்கிறேங்கிறார் சேக்கிழ பெருமான். அவ்வளவு பெருமையுடைய மங்கையர்க்கரசி. ஒரு மாதரசி அப்படின்னா மங்கையர்க்கரசியார் தாங்க. மங்கையர்க்கு தனி அரசி அப்படின்னார், எங்கள் தெய்வம் அப்படின்னார். இந்த மாதிரி ஒரு பெண்கள் அப்படின்னா அந்த காலத்துல எப்படி இருந்திருக்காங்க சைவத்தில். அது ஒரு அரசனுடைய மனைவி கோப்பெருந்தேவி அம்மா கோயில்ல போய் பணி செய்வாங்க. மதுரை கோயில்ல கணவன் வந்து ஒரே ஒரு அனுமதி அந்த அம்மாவுக்கு என்னன்னா, சொக்கநாதரை வந்து வழிபாடு செஞ்சுட்டு போலாம், மற்ற எங்கேயும் போக முடியாது. அப்படி கோயிலுக்கு வருகின்ற பொழுது அப்படி சீமாத்தை எடுத்து கூட்டு வாங்கலாம். மங்கையர்க்கரசி வளவர் கோன்பாவை வரிவளை கைமடமானி பங்கையர் செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவன். பரவுதெல்லாம் வழிபாடு செய்யறது, பணி செய்து நாள்தோறும் பரவன். நாள்தோறும் தினசரி அம்மா கோயிலுக்கு வருவாங்க மதுரை மதி. பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கல் ஒருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையற்கண்ணி தன்னுடன் அமர்ந்து ஆலவாயாவதும் இதுவே. ஒருத்தர் வராங்கன்னு வச்சுங்களேன் கோயிலுக்கு, அவனாசியப்பர் கோயிலுக்கு, சீமாத்தை எடுத்து கூட்டுங்கன்னா சீமாரை அங்க கூட்ட மாட்டாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க, எப்படி அதை ஏற்றுக்கொள்வாங்களா? ஆனா அந்த அம்மா செஞ்சிருக்கிறாங்களே
ஒரு அரசி செஞ்சிருக்கிறாங்க. என்ன போய் கூட சொல்றாரு பாரு இவரு, இவருக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படிம்பாங்க இல்லைங்களா, கோபம். ஆனா அரசி செஞ்சிருக்கிறாங்க. ஞானசம்பந்த பெருமான் பாடுற மங்கையர், அதாவது பணி செய்து நாள்தோறும் பரவ. அப்ப பெரியவங்களாம் எப்படி இருந்திருக்கிறாங்க நம்ம சிந்திச்சு பார்க்கணும். பணி செய்யணும், அது ரொம்ப முக்கியம். மன்னிய அப்படின்னா நிலை பெற்ற சைவங்கிற பிரசாயத்தை தானே சொல்லிட்டு இருக்கோம். மன்னிய அப்படியே செய்ய இடையூற்றினை எரிந்து தீர்க்க பரசு எடுத்தனர் அப்படின்னு சொல்லி சொல்றார். மன்னியன அதாவது நிலை பெற்ற என்று சொல்லி சொல்றாரு. அலரவில் சடையினர் நீ தீ போல செந்நிறத்தனவாகிய விரிந்த சடை அழல் நீர் ஒழுகிய அணைய சடை மின்னால் செஞ்சடை மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ் சடை அப்படின்னு நமக்கு பொன்வண்ண தந்தாதியில வருவது போல பெருமானுடைய திருச்சடை அப்படின்னா அப்படி மின்னல் போன்ற சடை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். முளையறி என்ன, முளை அறி அப்படின்னா அப்படி சிங்கங்கள் பதுங்கி இருக்கக்கூடிய மலை குகையிலிருந்து சிங்கம் எப்படி வருவா அது மாதிரி வருவாராம் எடிபத்த நாயனார். சிங்கம் எப்பொழுதுமே பசி முதலிய அவசியம் நேர்ந்த போதுதான் வெளியில வரும், மற்ற காலத்துல வெளியில வராது. யானை மேல் பாய்தல் சிங்கத்தினால் அன்றி பிறவற்றால் இயலாது. அதனால சிங்கத்தை சொல்றார். இச்சீற்றம் அன்பர்கடாதன் அடுத்த போது தீர்க்கும் அன்புடைமையால் எழுந்த சிவப்பணிவிடையை நிகழ்வதாதலே நூல்களால் விளக்கப்பட்ட மனக்குற்றங்களை ஒன்றாக வைத்து எண்ணப்படாது என்று சொல்லி பரசும் பரசு அப்படின்னார். பரசுன்னா என்பதனை சிவபெருமான் கையில் உள்ளது பரசு, அஸ்தாய நம, சிவோஸ்தாத்திரம் நம என்று சொல்லியெல்லாம் நமக்கு வேதங்கள் சொல்லுது. அது மாதிரி பெருமானுடைய கையில பரசு இருந்தது என்று சொல்லி தூய பரசு, இங்க பரசு எரிந்த கொலை செய்யும் படையாயிருந்தும் தூயது அப்படின்னா அடியாருக்கு அந்த பரசு துணையா இருந்ததுனால அதுக்கு தூய பரசு அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அடாதன செய்த அடியார்கள் அவச்சாரப்பட்டாரை ஒருத்து அவரையும் தூய்மை செய்தவர்கள் அது தூயதே என்று சொல்லி சொல்றாரு. முன்னெடுக்க பெற்றார் என்று சொல்லி அடியார் பணிகள் இருவகைப்படும். அவர் வேண்டுமென கொடுத்தல் ஒன்று, அடியார் பணி 2. அடியாருக்கு வேண்டுமென கொடுத்தல் இளையார்குடி மாற நாயனார், இயற்பகை நாயனார், இது மாதிரி அடியாருக்கு அடாதன் அடுத்த போது தீர்க்கும் இது மற்றொன்று. அதான் விரல்மிண்ட நாயனார், அப்புறம் இது மாதிரி எரிபத்த நாயனார், இவங்க சத்தி நாயனார், இப்படி இவங்க எல்லாம் அடியார்களுக்கு துன்பம் வருகின்ற காலத்தில் உதவி செய்வது என்று சொல்லி இந்த அளவுக்கு நம்ம நிறைவு செய்து அடுத்த வகுப்புல நம்ம அடுத்த பாட்டு 7வது பாட்டெல்லாம் அடுத்த வகுப்புல தான் சிவகாமி ஆண்டார் வர எப்படி மலர் பறிக்கணும், இப்ப வாய் கட்டி தான் மலர் பறிக்கணும்னு சொல்லுவாங்க. அவர் எப்படி வழிபாடு செய்யறதுக்கெல்லாம் போனார் அப்படிங்கிறது நம்ம அடுத்த வாரம் சொல்லிக்கலாம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலை துள்ளமும் வாங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் வான்முகில் வளாது பெய்ய மலிவலம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் நற்றவம் வெள்ளி மல்க மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவநீதி விளங்குக